இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மணி 11 ஆக போகிறது. சரி, 1 மணி நேரம் அல்லது கொஞ்சம் கூட நிறைய உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறோம். ஆசையா இருக்கு, உங்களை பார்க்கலாம், ஆசையா இருக்கு, நிறைய பேசணும் தான் தோணுது. அவ்வளவு ஆவலா இருக்கிறீங்க. அதனால ஆவலா கேளுங்க. இறைவனுடைய வார்த்தை இறை செய்தியாக உங்களோடு ஒரு பகிர்ந்து. சரிங்களா? சின்ன பிள்ளைகிட்ட கேள்வி கேட்கலாமா? சின்ன பிள்ளைகிட்ட கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கு உங்கள்கிட்ட சொல்லிதான் ஆரம்பிக்கணும். மறைக்கல்வியெல்லாம் படிச்சிருக்கீங்களா? இந்த முன்னாடிலாம் நாங்க படிக்கும்போது சின்ன குறிப்பிடம் அப்படின்னு இருந்துச்சு. சின்ன குறிப்பிடம் சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு தெரியாது அதெல்லாம். இப்போ எப்படி இருக்கு? இயேசுவில் வளர அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. பாத்திருக்கீங்களா? பொது நன்மைக்கெல்லாம் படிப்பீங்களே. பொது நன்மை எடுத்தவங்களா யாரு? போன வருஷம் பொது நன்மை எடுத்தவங்க. போன வருஷம் பொது நன்மை. அப்படின்னா அந்த இயேசுவில் வளர புத்தகம் படிச்சிருக்கணுமே. இருந்துச்சா? படிச்சீங்களா? பாத்தீங்களா? ரைட். சரி, படிச்சீங்கனாலும் பரவாயில்ல, படிக்கலாம் பரவாயில்ல, ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல பாவம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பாவத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஒரு 4 பக்கத்துக்கு இருக்கு. அந்த புத்தகம் எனக்கு அத்துப்படி. ஏன்னா பிள்ளைகளுக்கு நானே சொல்லி விடுவேன். மறைக்கல்வி சிஸ்டர்ஸ் எடுப்பாங்க, டீச்சர்ஸ் எடுப்பாங்க. அதெல்லாம் கடந்து குதிரை வாங்குறதுன்னா 2 நாள் வச்சு செஞ்சிருது. அவங்களை உட்கார வச்சு அந்த புத்தகத்துல இருக்கிற அட்டை டு அட்டை தெரிஞ்சா மட்டும்தான் புது நன்மை, இல்லைன்னா இல்லை. சரி, உங்க பிள்ளைய அடுத்த வருஷம் கொண்டு வாங்க அனுப்பிட்டு இருக்கேன். அப்படி வச்சு விரட்டுறது. அதனால அதுல இருக்கிறதெல்லாம் தெரியும். பாவம் அப்படின்னா அந்த புத்தகத்துல அருமையா 2 கருத்துக்கள் சொல்றாங்க. அது யாருக்கு தெரியும்? 2 பாவம் என்றால் என்ன? 1, சூப்பரா சொல்லிட்டீங்க. யார் சொன்னது? டீச்சரா? அவங்க சொல்லி கொடுக்குறாங்க நினைக்கிறேன். டீச்சர் அருமையா சொன்னாங்க. கடவுளின் அன்பு கட்டளைகளை மீறுவது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு நானே இந்த உடையார்பட்டி மக்கள்ல கிராமத்துல பெரிய நாயகி அன்னை ஆலயத்துல சொல்லிட்டேன். அப்ப பாவம்னா அது இதெல்லாம் சொல்லவே கூடாது இனிமே. 1, கடவுளின் அன்பு கட்டளைகளை மீறுவது. 2வது டீச்சர் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2வது நன்மை செய்ய தவறுவது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாமே இதில் அடங்கியிருது. எப்படி ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுத்துட்டு இந்த 10 கட்டளைகள் என்ன சொன்னாரு? 2 கட்டளைகள் அடங்கும் சொல்லிட்டு சொன்னார். என்னது? எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது. கடவுளை அன்பு செய்வது. அதே திருவிவிலியம் அழகாக சொல்கிறது. 10 கட்டளை ஏதோ மரத்துல இருந்து காய் பண்ற மாதிரி டக்குன்னு விழுந்தது. இல்ல சீனா மலையில மோசி போய் நின்னோம்னா அப்படி எழுதி கொடுத்தார். பைபிள் என்ன உன் ஆண்டவராகிய கடவுளை முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு இதயத்தோடு அன்பு செய் அப்படின்னு. உம்மை முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? அதெல்லாம் விவிலியத்தின் அடிப்படையில். ஆக எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது. அடுத்து 2வது கட்டளை, நீ உன்னை அன்பு செய்வது போல உனக்கு அடுத்து இருப்பவரையும் அன்பு செய். தன்னை அன்பு செய்வதை பிறரையும் அன்பு செய் அப்படிங்கிற அந்த 2 கட்டளை. அது போலதான் கடவுள் கொடுத்த கட்டளைகள் எல்லாவற்றிலும் சிறந்ததாக. ஆக பாவம் அப்படின்னா 2 கருத்துக்களா திரு அவையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. கடவுளின் அன்பு கட்டளைகளை மீறுவது. அது 10 கட்டளையா இருந்தாலும், திருச்சபை ஒழுங்குமுறைகளா இருந்தாலும், விசுவாச கோட்பாடுகளா இருந்தாலும். இந்த விசுவாச கோட்பாடுகள் சொன்னோன்னே இன்னொன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சின்ன பிள்ளைய புது நன்மை எடுத்த பிள்ளைகளை தான் கேட்கணும். மாதாவை பத்தி ஒரு 4 உண்மைகள், பேருண்மைகள் விசுவாச கோட்பாடுகளா சொல்லுவாங்க. மாதா கோவில்
என்னது அது? 4 கடவுளுடைய சிறப்பு பண்புகள் படிச்சிருப்பீங்க. 6 படிச்சீங்களா? படிக்கலையா? கடவுள் தாமா இருக்கிறார். என்ன சொல்லவே மாட்டேங்கிறீங்க? துவக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் முழுவதற்காக. படிச்சீங்களா? அதே மாதிரிதான் கடவுளுடைய 6 பண்புகள் அப்படின்னு சொல்லுவது போல மாதாவின் விசுவாச கோட்பாடுகள் திருவை கற்றுத்தருவதும் 4 இருக்கு. அது திருமறை சோடியிலே இருக்கு. திருமறை சோடி சின்ன குறிப்பிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இயேசுவின் வளரனுக்கு சரி அதுல நல்லது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ரைட். ஆக கடவுளின் அன்பு கட்டளைகளை மீறுவது இரண்டாவது சொன்னது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு நிறைய பேருக்கு கட்டளை, அன்பு கட்டளைனால என்னன்னே தெரியாது. 10 கட்டளை தெரியும், திருச்சபை ஒழுங்குமுறையெல்லாம் தெரியும், ஆனாலும் தெரியாது. அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனால் இரண்டாவது சொன்னது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நன்மைகள் செய்ய தவறுவது பாவம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நேற்று ஒரு சின்ன வீடியோ, நான் நிறைய யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருக்கோம். அதனால அந்த யூடியூப் சேனல்ல வீடியோஸ் போடுறது உண்டு. அப்படி நான் வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது இடையில ஒரு சேர் ஆகுது. ஒரு நல்ல 22 வயது மிக்க ஒரு இளம் பெண் தன்னுடைய அனுபவத்தை பகிர்கிறார். ஒரு அழகான செய்தி, அருமையா இருந்துச்சு எனக்கு. நேற்று காலேஜ் முடிச்சு வெளியில வந்து ரோட்ல நிக்கிறான். பஸ்ஸுக்காக நின்று கொண்டு இருக்கிறார். பஸ்ஸுக்காக நின்று கொண்டு இருக்கிற அந்த வேலையில ஒருவர் வந்து, அம்மா சாப்பிட கொடுமா, பசிக்குதுமா, 2 நாளா நான் சாப்பிடல, ஏதாவது கூட அப்படின்னு பாக்குற. கையில இருக்கிறது 50 ரூபாய். சில்லற கூட இல்ல. எப்படி சில்லறனா 10 ரூபாய் 20 ரூபாய் அப்படின்னு கூட சேர்த்து 50 ரூபாய் இல்ல, ஒரே நோட்டு 50 ரூபாய் தான் கையில இருக்கு. பார்த்த உடனே கேட்ட உடனே ஏதோ ஒரு ஃபீல். அந்த பெண் சொல்லுறா, இளம் பெண் 22 வயசு, அழகா அந்த வீடியோ பதிவு பண்ணி போட்டிருக்கா. டக்குனு கொடுத்துட்டான். ஆனா பஸ்ஸுக்கு காசு இல்லை. அடுத்து பஸ்ஸுக்கு டிக்கெட் கூட போகணும், பஸ்ஸுக்கு காசு இல்லை. இந்த காலம்ல இப்ப விடியல் பயணம், அந்த விடியல் பயணம்லாம் இல்ல இப்ப, சரிங்களா? அந்த காலத்துல, அது முந்தின காலத்துல உள்ள வீடியோ. அதுக்கெல்லாம் முந்தின நம்ம ஸ்டாலின் தான் வர்றாரு என்னமோ நான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மாதிரி அரசியல் பேசலாம் இல்ல நம்ம, சரிங்களா? அது மாதிரி விடுதியல் பயணம், இலவச பயணம்லாம் இல்ல. ஆகா, ஐயோ கொடுத்துட்டுமே, இப்ப எப்படி பஸ்ல போறது அப்படிங்கிற சிந்தனையோட தயக்கத்தோட அங்க நின்று கொண்டு இருக்கிறார். அவளோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் வராங்க. ஏடி என்னடி போலியா நிக்கிறே அப்படிங்கிறாங்க. அவ காட்டிக்கிறதே இல்லை, பணம் காசு இல்லைங்கிறத காட்டிக்க கூடாது. எல்லா பேரும் நிக்கிறேன், பஸ்ஸுக்காக நிக்கிறேன். லஞ்ச் சாப்பிட போறோம் மதியம் எங்களோட. சரி ஓகே, நல்லா போச்சு. ஏன்னா கையில காசு இல்லை. சரி சாப்பிட கூப்பிடுறாரு, போயிடலாம். சேர்ந்து அந்த 4 பேரோட சேர்ந்து சாப்பிட ஹோட்டலுக்கு போயாச்சு. நல்ல சாப்பாடு, அருமையா சாப்பிட்டாச்சு. ஏய் நீ எவ்வளவு வச்சிருக்க குடுன்னு கேட்டுருவாங்களோன்னு ஒரு தயக்கம். எனக்கு இல்ல, 1 பைசா இல்லை. அப்படி இருந்தாலும் அந்த தயக்கத்தோட சாப்பிட்டா, நல்லா சாப்பிட்டுட்டான். சரி அப்படின்னு யாரோ ஒருத்தி 4 பேர்ல பேமெண்ட் பண்ணிட்டாங்க. மகிழ்ச்சி. சரி அப்ப போனோம் அப்படின்னு கிளம்புறாங்க. அவளுக்கு திரும்பி ஐயோ காசு இல்ல, பஸ்ல போகணும். சரி மெதுவாக நடந்தாவது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்துல இன்னொரு ஸ்கூட்டியில வருது. ஏய் என்னன்னு நிக்கிற, ஹாஸ்டல் போலாம், பஸ் போகணும் அப்படிதான் நினைக்கிறேன். சரி சரி வா, நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டில போய் ட்ராப் பண்ணிட்டான். இறுதியா சொல்றான் அந்த பெண், அழகா சொல்றா, என்னிடம் இருந்ததை நான் கொடுத்து விட்டேன், என்னிடம் இருந்ததை எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அது அன்று நடைபெற வேண்டும் என்று இருந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவன் என்னை சேர்க்க வேண்டிய இடத்திலும் சேர்த்து விட்டார் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சாப்பாட்டுக்கு எனக்கு வழி கிடைத்து விட்டது. இல்லைன்னா மதியம் நான் போய் ஹாஸ்டல்ல சாப்பிடணும். ஹாஸ்டலுக்கு போறதுக்கே வழி இல்லை, நின்றுட்டு இருக்கேன். ஆனா அருமையான சாப்பாடு ஹோட்டல்ல. அதை கடந்து ஹாஸ்டலுக்கு போறதுக்கும் ஒரு நல்ல லிஃப்ட் அழகா கிடைச்சது. ஆக இருப்பதை அல்ல, இருப்பதிலிருந்து கொடுப்பதும் அல்ல, இருப்பதை கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்கிறார். அதைத்தான் உவமையில் கூட இயேசு சொல்லுவார், நீ உனக்கு மிகுதியாய் இருந்ததிலிருந்து போட்டாய், ஆனா அவளுக்குரியது அத்தனையும் காணிக்கையாக்கி விட்டால் சொல்லி பாராட்டுவார் இல்லையா?
அந்த ஏழை கைம்பெண்ணுடைய காணிக்கையை பாராட்டவில்லை. அது போலதான் இருந்ததை கொடுத்துட்டான், இருந்தது எல்லாத்தையும் கொடுத்தார். ஆனால் இறைவன் அற்புதமாக பராமரித்தார். அந்த நன்மைகள் செய்ய தவறுவது பாவம். அந்த இடத்துல எனக்கு பணம் தேவை, நான் பேருந்தில் செல்ல வேண்டும், சாப்பிடணும் அப்படின்னு இந்த உதவி செய்வதை, நன்மை செய்வதை நிராகரித்திருந்தால் என்ன நடந்ததுன்னு தெரியல. நான் வேற மாதிரி தான் யோசிக்கிறேன். ஒண்ணு அவன் மயங்கி விழுந்திருக்கலாம், இல்ல போற வண்டி பிரேக் டவுன் ஆயிருக்கலாம், இல்ல போற வண்டியில இருந்து விழுந்திருக்கலாம், ஏதோ ஒண்ணு நடந்திருக்கலாம். இறைவனின் திட்டம் வேற மாதிரி இருக்கு. அப்பதான் நம்ம உணரணும் இறைவனின் திட்டம் என்பதை எல்லாம் நாம் உணரணும். இறையேசுவின் அருமையான சகோதர சகோதரிகளை, ஆக மீண்டும் என்னது? ஒண்ணு, கடவுளின் அன்பு கட்டளைகளை மீறுவது பாவம். நன்மைகள் செய்ய தவறுவது பாவம். மறக்கவே கூடாது. நான் இன்னும் 1 மணி நேரம் பேச போறேன், அதெல்லாம் மறந்துருக்கேன். ஆனா இது 2 வகை. ஏன்னா இதன் அடிப்படையில தான் நான் இன்னைக்கு உங்களோட பேச போறேன், இறைவனுடைய வார்த்தையில பேச போறேன். இது திருமறை சுவடி நமக்கு கற்றுக் கொடுவது, இது கிறிஸ்தவம் நமக்கு கற்றுத் தருவது. ஆக கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கடவுளின் அன்பு கட்டளைகளை நாம் நம் வாழ்வில் முறையாக்க வேண்டும், வாழ்வின் ஒரு குறிக்கோளாக, கொள்கைகளாக ஆக்க வேண்டும். அந்த கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாய் இருக்க வேண்டும். அதுதான் நிறைவான வாழ்வு இருக்கிறது. ஆக நன்மைகள் செய்ய வேண்டும். நன்மைகள் செய்வதில் நம்மை இழப்பதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்வுதான் இறைவன் விரும்பும் வாழ்வு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். மீண்டும், நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். Praise the Lord, 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 praise the Lord. Right. பாவம்னா என்ன சொல்லியாச்சு. ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணிட்டு வேகமா போறீங்க, நம்ம கொஞ்சம் தாமதம் ஆரம்பிச்சிருக்கோம். எத்தனை பாவங்கள் உள்ளன? அதிலே இருக்கு, திருமறை சுவடியிலே இருக்கு. எத்தனை பாவங்கள் உள்ளன? 6. எத்தனை பாவங்கள் உள்ளன? 6 வகையான பாவங்கள். எத்தனை பாவங்கள்? 6 வகையான பாவங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமா, கை தூக்கணும். இது அட்டெண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி தான். பிரைஸ் தி லார்ட் ஏன் சொல்றேன்னா, நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க கை தூக்கிட்டு பிரைஸ் தி லார்ட் சொன்னீங்கன்னா இங்க இருக்கிறீங்க. இல்லன்னா யோசனை வேற மாதிரி இருக்கும், எங்கேயாவது இருக்கும். எப்படி இருக்கு? இங்க உடல் இருக்கும், மனசெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அந்த புளிய மரத்துல ஐயோ இன்னைக்கு போய் அந்த மரத்துல கொஞ்சம் காயெல்லாம் புரிக்கலாம், இந்த சாமியார் இதை வச்சு விட்டாங்க. எவன் குடிக்க போனாலும் தெரியல, எனக்கு கிடைக்கும். அப்பெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா வர வழியில் நிறைய புளிய மரம் பார்த்தேன், வர வழியில நிறைய புளிய மரம் பார்த்தேன். அந்த காலம் ஞாபகம்லாம் வந்துச்சு, எங்க ஊர் ஞாபகம்லாம் வந்துச்சு. இப்பெல்லாம் காணும். எங்க ஊருக்கு போறவங்க ஒரு புளிய போறவங்க எல்லாத்தையும் கட்டிட்டு அவரோட அகலம் தெரியும் சொல்லிட்டு அநியாயம் பண்ணிவிட்டாங்க, அநியாயம் பண்ணிவிட்டாங்க. அதனால இப்பெல்லாம் காலம் இருக்கு அப்படி நினைச்சுட்டு கூடாது. இல்லைன்னா கேஸ் வேலைலாம் ஏறி போச்சு. வேற விறகு வெட்டணும், இன்னைக்கு ஒரு நாள் போயாவது ஏதாவது விறகு வெட்டலாம். இல்ல அப்படிலாம் நினைச்சுக்க கூடாது. வீட்டை போட்டு நான் போட்டலையா, ஐயோ நாங்க போயிடுவோம், எந்த சிந்தனை இருக்கும். இங்க ஃபுல்லா இருக்கணும். அதனாலதான் அப்பா அட்டெண்டன்ஸ் எடுப்பேன். அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது என்ன பண்ணணும்? கை தூக்கி பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லி கை தூக்கணும். கை இருக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க, கை இல்லாதவங்க தூக்க தயவு செய்து. கையில எல்லாம் தூக்கு, கை இல்லாதவங்க தூக்கவே வேணாம், கை இருக்கிறவங்க மட்டும் தூக்குங்க. சரிங்களா? சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். அப்பா இப்பதான் எல்லா கையும் சேர்ந்திருக்கு. சூப்பர். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு ஒரு பிரைஸ் தி லார்ட். வெரி குட். பாவங்கள் 6. எத்தனை பாவங்கள்? 6. ஜென்ம பாவம். நல்லா வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ம பாவம், அற்ப பாவம், சாதாரண பாவம், முன்னோர்கள் செய்த பாவம், மனுஷகுமாரனுக்கு எதிரான பாவம், தூய ஆவியானவருக்கு எதிரான பாவம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
தலைகீழா. தூய ஆவியானவருக்கு எதிரான பாவம், மனுஷகுமாரனுக்கு எதிரான பாவம், முன்னோர்கள் செய்த பாவம், சாவான பாவம், அற்ப பாவம், ஜென்ம பாவம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வெரி குட். ரோமேயருக்கு எழுதிய புத்தகம். ஆனா பைபிள் வச்சிருக்கீங்களா? பைபிள் வச்சுக்கலாம், டக்கு டக்குன்னு பைபிள் நீங்க வாசிக்கணும். அதான் நல்லது. எனக்கு அப்படிதான் பிடிக்கும். அதனால எங்கேயுமே நான் எழுத மாட்டேன், ரெஃபரன்ஸ் மட்டும் எழுதி வாசிக்க சொல்றேன். ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது அதிகாரம் 5வது வசனம் படிங்க. ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4, 5 படிக்க பார்ப்போம். இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். 5 அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோம் எனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு மீண்டும் உயிர்த்தெழுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக இந்த ஜென்ம பாவம் யார் செய்த பாவம்? யார் செய்த பாவம்? ஆதாம் ஏவாள், ஆதி பெற்றோர் செய்த பாவம். யார் செய்த பாவம்? ஆதி பெற்றோர் செய்த பாவம். எப்படி வந்துச்சு? இலவசமா வந்துச்சு. எப்படி வந்துச்சு? இலவசமா வந்துச்சு. நம்ம யாரும் செய்யல, நம்ம அப்பா அம்மா யாரும் செய்யல, ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள் செய்த பாவம். அது என்ன பாவம்? அது என்ன பாவம்? அதான் ஜென்ம பாவம். என்ன? கடவுளின் கட்டளையை மீறியது. அதானே அவர்களை படைத்த அந்த இன்ப வனத்துல விட்டுட்டு எல்லா மரத்தின் கனிகளையும் உண்ணுங்க, எல்லாத்தையும் ஆண்டு நடத்துங்க, ஆனால் இந்த மரத்தின் கனியை மட்டும் உண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை, அதை மீறினாங்க. ஆக ஆண்டவரின் கட்டளையை மீறுவது பாவம். வந்துச்சா? வந்துச்சா வரலையா? அப்படிதான் வரும். ஆக ஜென்ம பாவம் இது இலவசமா வந்தது, இலவசமாவே போயிடுது. எங்க போகுது? எப்படி போக்குறாங்க? அழகா வாசிக்க கேட்டோம். திருமுழுக்கில், ஞானஸ்தானத்தில். இந்த ஞானஸ்தானம் சொல்லும்போது ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடியது ஒரு 7 பண்புகள். 7 பண்புகளை நமக்கு, 7 குணாதிசயங்களை இந்த திருமுழுக்கு என்னும் அருட்சாதனம் நமக்கு கொடுக்கிறது. அந்த 7 நாட்கள் சொல்ல போனா அப்புறம் அதுக்கு டைம் வேணும், அதனால அது வேணும் அப்படின்னு இருக்கும். இதனால ஒண்ணு சொல்றோம். என்ன சொல்றாங்க? ஒரு குழந்தை, கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை, அந்த பெற்றோர் தன் குழந்தையை ஆலயத்திற்கு கொண்டு வந்து அங்கே அருள் பணியாளர்கள் முன்னிலையிலும் திருச்சபையின் முன்னிலையிலும் அந்த குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது முதல்ல நடக்கக்கூடிய ஒரு அதிசயம் என்னன்னா, அவளுடைய ஜென்ம பாவமும் பிறவி பாவமும் கழுவப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக ஜென்ம பாவம் இலவசமாக நம்முடைய ஆதி பெற்றோர் வழியாக நமக்கு கிடைத்தது. அது இலவசமாகவே வந்தது, இலவசமாகவே நம்மிடமிருந்து அகற்றப்படுகிறது. நாம் அந்த பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறோம். ஆக திருமுழுக்கு வழியாக நமக்கு ஜென்ம பாவத்திலிருந்து மீட்பு கிடைக்கிறது. ஆக கிறிஸ்து இயேசுவோடு நாம் இறக்க வேண்டும். ஆக கிறிஸ்து இயேசுவோடு நாம் உயிர்த்தெழுவோம். இயேசு கிறிஸ்து எதற்காக இறந்தார்? நம் பாவத்துக்காக இறந்தார். ஆக நாம் இறப்பது நம் பாவத்துக்காக இறப்பது, நம் பாவ தலைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக இணைப்பது. ஆக இதுதான் ஜென்ம பாவம். இது இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகள். மீண்டும் அவர் ரெஃபரன்ஸ் படிக்கிறதுனா திருப்பாடல் 51:5. ஏதாவது 2 பார்ப்போம், மொத்தம் 4-5 ரெஃபரன்ஸ் இருக்கும். 2 பார்ப்போம். நமக்கு நேரம் குறைவு. நான் நேரத்தை தான் அடிக்கடி பார்த்துக்கிறேன். திருப்பாடல் 51:5. இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ நீ விரும்புவது
உள்ளத்தின் உண்மையே என் மனதை நிரப்பும். பாருங்க, பாவத்தோடு என் அன்னை, அதான் ஜென்ம பாவம். பாவத்தோடு என் அன்னை கருத்தாங்கினாள். அந்த பாவம் ஜென்ம பாவம், அது இறைவனின் அருளால் இலவசமாகவே கழுவப்படுகிறது. இரண்டாவது அற்ப பாவம். நிறைய பேசும் தெளிவா, சரிங்களா? அற்ப பாவம், அல்ப பாவம் இல்ல, அல்பம் இல்ல, அற்ப பாவம். ரெஃபரன்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிக்க பார்க்கலாம். தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவே. பாத்தீங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சோ இது ஒரு பேராசை சொல்லலாம், ஆசைப்படலாம். பேராசை, ஆங்கிலத்துல கிரீடி அப்படின்னு சொல்லுவாங்க. மிக மோசமானது, அழிவுக்கு கொண்டு போய். அதான் அற்ப பாவம். என்ன அப்படின்னா சொல்லணும், சிம்பிளா சொல்லணும்னா, கடவுளுக்காக எதை வேணாலும் இழக்கலாம் இருக்கலாம், ஆனா எதற்காக? எல்லாவற்றுக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை இன்பங்களுக்காகவும் அத்தனை செல்வங்களுக்காகவும் பொருளுக்காக, பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை என்ற எல்லா ஆசைகளுக்காக கடவுளை இழப்பது அற்ப பாவம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். To lose everything for God, அது கிரேஸ். எல்லாவற்றையும், அதான் பவுல் அடிகளார் சொல்வார், ஒப்பற்ற செல்வமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடைவதை என் வாழ்வில் லட்சியமாக குறிக்கோளாக கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனையும் குப்பை என கருதி உதறி தருகிறேன். ஆக to lose everything for God அப்படின்னா அது blessing, நமக்கு அது கிரேஸ். ஆனா இந்த உலகத்தில் இருக்கும் எல்லாத்துக்காகவும் நான் கடவுளை இழந்து விடுகிறேன். To lose God for anything in the world அப்படின்னா அது அற்ப பாவம். அது எதனால் வருது? ஆசையால், பேராசையால் வருகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதுக்கு ஒரு சின்ன ஜோக் ஒன்று சொல்லுவாங்க, அது வேடிக்கையா இருக்கும். சிஸ்டர்ஸ் வேற இருக்கிறாங்க, சிஸ்டர்ஸ் எல்லாம் கோச்சுக்கிறாங்க. இப்பவே உங்கள்கிட்ட எல்லாம் என்ன சொல்றேன், சரங்கராகிறேன். சிஸ்டர்ஸ் பெரிய ஸ்கூல் நடத்திட்டு இருந்தாங்க. சிஸ்டர் ஸ்கூல் வச்சிருக்கீங்களா? இங்கே வச்சிருக்கீங்க. வர வழியிலாம் சர்வேட் ஸ்கூல்லாம் பெருசா இருந்துச்சு பார்த்து, காலேஜ் எல்லாம் பெருசா இருந்துச்சு பார்த்துட்டு வந்தேன். ஒரு சிஸ்டர் சுப்பீரியர், இன்னொரு சிஸ்டர் கரஸ்பாண்டன்ட், இன்னொரு சிஸ்டர் பிரின்சிபல். 3 சிஸ்டருமே இறந்துட்டாங்க. 3 சிஸ்டருமே இறந்துட்டாங்க. மோட்சத்துல போய் நிக்கிறாங்க. பேதுரு கதவை திறக்கிறாரு. ஏமாங்க வந்தீங்க நீங்க? இல்ல, நாங்க இறந்துட்டோம். நாங்க பள்ளிக்கூடத்துல இருந்து கல்வி பணி செய்தோம், ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு எல்லாம் கொடுத்து கல்வி கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுங்க. அப்படியாம்மா? இல்லம்மா, இடம் மாறி வந்துட்டீங்க, இது உங்களுக்கு இல்லம்மா, அடுத்த பக்கம் திரும்பி போமா, அது நரகம், அங்கதாம்மா நீங்க போகணும். ஐயோ, எப்படி நரகத்துல? நாங்க யாரு சிஸ்டர், மக்களை விடலாம் என்னலாம் சொல்லுவா? ஏமா, எல்லாம் தெரியுமா, உங்களுடைய வாழ்வின் புத்தகத்தை எல்லாம் எழுதியிருக்குமா? நன்மைகள் சொல்லி எதுவுமே காட்டுமா? எப்படியா இருக்குமா? மற்ற தீமைகள் பக்கமா நிறைய நல்லா இருக்குமா? தயவு செஞ்சு போயிட்டு வாங்கம்மா, உங்களுக்கான தண்டனைகள்லாம் முடிச்சுட்டு நீங்க சொல்றதுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட தொங்கி போன முகத்தோட அப்படியே 3 பேரும் டால்பின்ஸ் நடக்கிறவங்க நடந்து போயிட்டு அங்க போயிட்டு அவங்களுக்கான டைம் அந்த 1 வருஷம் 2 வருஷம் முடிஞ்சிருச்சான். முடிஞ்ச பிறகு பேதுருவே போனா நரகத்துக்கு போய் இந்த 3 சிஸ்டர்ஸை கூப்பிட்டு, சரி உங்களுக்கான தண்டனை காலம்லாம் நிறைவேறிடுச்சு, இப்ப நீங்க சொந்தத்துக்கு வரலாம் வாங்க கூப்பிட்டாலாம். இல்ல நாங்க வரல. சிஸ்டர் என்ன சொல்றாங்க? இல்ல நாங்க வரல அப்படின்னு. ஏன்? ஏதாவது கெஸ்? சரி, இது வாயிட்டு நான் சும்மா ஜோக்கா சொல்லுவாங்க, பல சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். நாங்க இங்கேயும் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டோம், அதனால நல்லாவே இருக்கிறோம், நாங்க சொர்க்கத்துக்கு வரல அப்படின்னு சொன்னாங்களாம்.
ஆக இப்படிப்பட்ட சேவைகள் நடக்கிறது. நான் ரொம்ப கிரிட்டிக்கலான ஆதாரங்கள்லாம் வீட்டுல இருந்து வரும்போது ஒரு நல்ல எண்ணத்தோட வருவோம், மக்களுக்கு சேவை செய்யணும், கடவுளோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தா சொத்து சேகரிப்பதை, பணம் சேகரிப்பதை, பள்ளி நடத்துவதிலே பயங்கரமான நேரத்தை செலவழிச்சு கொண்டு இருக்கோம். இதே ஒரு ஃபேமிலி விசிட் போக சொன்னா அதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் நிறைய இருக்குது. அதை பேசுவாங்க, ஒரு ஜோக், அவ்வளவுதான். சரிங்களா? நகரத்திலேயே ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆரம்பிக்க முடியும்னா அது துறவரத்தால் மட்டும்தான் முடியும். என்னை சேர்க்கிறேன். ஓகே, அடுத்ததாக மூன்றாவது சாவான பாவம். மூன்றாவது சாவான பாவம் என்னது அப்படின்னு சொன்னா, சாவான பாவம் அப்படின்னு சொன்னா, இயேசு பிரியமான சகோதர சகோதரிகளை, தெரிந்தே செய்வது. இது பாவம் அப்படின்னு தெரிந்தும் இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்று தெரிந்தும் அதை செய்வது, மீண்டும் மீண்டும் செய்வது, அதிலிருந்து ஒரு துளி கூட மனமாற விரும்பாமல் இருப்பது, அதுதான் சாவான பாவம். அது நம்மை சாவுக்கு இட்டு செல்லும். ஆகவே அது சாவான பாவம். திருவெளிப்பாடு 20:14 படிக்க பார்க்கலாம். திருவெளிப்பாடு புத்தகம் 20:14 படிக்க பார்ப்போம். லாஸ்ட்ல இருக்கும். சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன. இந்த நெருப்பு ஏரியே இரண்டாம் சாவு. இப்ப இரண்டாம் சாவுனா முதல் சாவு என்ன? தலைவரை பிரைஸ் எல்லாம் இருக்கு, நல்லா இருக்க, அமைதியா இருக்க. தலைவருக்கு ஒருத்தர் வந்து, நீ என்னடா பேசுற, நானும் பேசுறேன் அப்படின்னு பேசிட்டு. சரி, ரைட். ஆக முதல் சாவு உடல் சார்ந்த சாவு. முதல் சாவு உடல் சார்ந்த சாவு. நம்முடைய பூத உடலில் இருக்கிற நாம் செத்து விடுகிறோம். ஆனால் ஆன்மா பிரிந்து விடுகிறது என்று சொல்கிறோம். ஆன்மா பிரிந்து, உடலை விட்டு பிரிந்து விடுகிறது. அது படைத்த கடவுளோடு ஒன்றிக்கிறது. அதுதான் ஆன்மாவுக்காக ஜெபிக்கிறோம் எப்போதும். அதான் ஆன்மா இளைப்பாற்றி திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம். இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆன்மாவும் செத்து போனார். அதான் இரண்டாவது. ஆன்மா இங்கே செத்து போகிறது. இந்த பாவத்திற்கு அடிமையான வாழ்க்கையினால் செத்து போகிறது. பாவம் என்று தெரிந்தே இந்த படுகொடியில் விழுந்து கிடக்கின்ற நம்முடைய வாழ்வாழ்வு செத்து போகிறது. பல நேரங்களில் நாம் பாவம் என்று தெரிந்தே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பலவற்றை இது பாவம், இது செய்யக்கூடாது, தவறு அப்படின்னு தெரியும், ஆனால் அதைத்தான் செய்கிறோம். அதனால் பாவம். இது சாவுக்கு நம்ம இன்னும் படிக்கணும்னா எபிரேயர் புத்தகம் 10:26 படிக்கணும். எபிரேயர் புத்தகம் 10:26 படிங்க. உண்மையை அறிந்த பின்பும் வேண்டும் என்றே நாம் பாவத்தில் விழுந்து கிடந்தால் வேறு என்ன வழி இருக்கு? இந்த பாவத்தை போக்குவதற்கு ஒன்றுமே இல்லை. அதான் ஆக உண்மை எது, நல்லது எது என்று தெரிந்தும் அறிந்தும் புரிந்தும் அதையே நான் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறேன், தவறு செய்து கொண்டிருக்கிறேன், பாவத்திலே விழுந்து கிடக்கிறேன் என்று சொன்னால் அதான். ஆக இது சாவான பாவம். நாம் நம்மையே உட்படுத்துகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளை, அடுத்ததாக முன்னோர்கள் செய்த பாவம். அடுத்ததாக முன்னோர்கள் செய்த பாவம். விடுதலை பயண புத்தகம் 20:5 வசனம் படிங்க. இந்த விடுதலை முன்னோர்கள் அப்படின்னா நம்முடைய பெற்றோர், நம்முடைய தாத்தா பாட்டி, அவங்க எல்லாம் செய்வாங்க. சில நேரம் சொல்றது உண்டு, ஒரு நொண்டியா பிறந்திருப்பான், அவனை பார்த்தோன்னே எப்படி நொண்டியா பிறந்திருந்தா அவன் அப்பா அத்தா சும்மாவா இருந்தாங்க, அவன் செஞ்ச பாவம் தான் இப்படி பிறந்திருக்கேன் அப்படிம்போம். அவன் அப்ப முன்னோர்கள் செய்த பாவம் கண்டிப்பா உண்டா இல்லையா? உண்டு, நிச்சயமாக உண்டு. பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும். ஆனால் அதுக்கு இறைவனின் இரக்கமும் மன்னிப்பும் மீட்பும் உண்டு. அதுவும் உண்டு, இல்லாமல் இல்லை, உண்டு. ஏன் அவன் செய்த பாவத்துக்கு இவன் தண்டிக்கப்படுறான் அப்படிங்கிற கேள்வி வரும். ஆனால் இந்த விவிலிய வாசிங்க, அது பெறுவதில்லை. விடுதலை பயணம் 20:5 படிங்க.
அந்த வசனத்தை திரும்பி படிக்க. என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை என் பிள்ளைகளின் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து திருத்துவேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு தலைமுறை இல்ல, 2 தலைமுறை இல்ல, 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை முன்னோர்கள் செய்த பாவம் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இறைவன் கண்டித்து தண்டித்து திருத்துவார். மாற்றமே கிடையாது. முன்னோர்கள் பாவமும் நமக்கு வழி வழியாய் வரும். நிச்சயமாக புலம்பல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் படிக்க பார்க்கலாம். புலம்பல் புத்தகம் லாமெண்டேஷன் 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் படிக்க பார்க்கலாம். பாவம் செய்த என் தந்தையர் மடிந்து போயினர், நாங்களோ அவர்கள் குற்றப்பழியை சுமக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாவம் செய்த என் பெற்றோர் இறந்து போனார்கள், ஆனால் நாங்களோ, பிள்ளைங்க சொல்றாங்க, அவர்களுடைய குற்றப்பழியை சுமக்கிறோம். விவிலியம் சொல்லுகிறது, வேற ஒன்றும் சொல்ல. யாரும் சொல்றாங்க, விவிலியம் சொல்லுகிறது. ஆக முன்னோர்கள் செய்த பாவமும் பாவமாக ஒரு தலைமுறை 2 தலைமுறை அல்ல, 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை அது நம்மை தொடர்கிறது. அதற்கு நாம் இறைவனின் மன்னிப்பை, இறைவனின் அருளை, ஆசிரை, மீட்பை, இரக்கத்தை, கருணனா அதை நாம் செய்தே ஆக வேண்டும். நம் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். நம் வாழ்க்கையில் நம்முடைய நல்வாழ்க்கை வழியாக முன்னோர்கள் செய்த பாவத்தினுடைய தாக்கத்திலிருந்து நாமும் விடுதலை அடையலாம். அதிலிருந்து இறைவனின் இரக்கத்தை பெறலாம். பாவம் மன்னிப்பும் முழுமையாக பெறலாம், முழுமையாக பெறலாம். ஆக அதுதான் முன்னோர்கள் செய்த பாவம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர். நல்லா பாடுங்க, சத்தமா பாடுங்க. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். Praise the Lord, 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 praise the Lord. 5வது மனுஷகுமாரனுக்கு எதிரான பாவம். 6வது பரிசுத்த ஆவிக்கு எதிரான பாவம். 2 ஒரே இடத்துல ரெஃபரன்ஸ் இருக்கு, ஆனால் இன்னொரு தனித்தனி ரெஃபரன்ஸ் இருக்கு. அதையும் சொல்றேன். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 32வது வசனம் படிக்க பார்க்கலாம். மானிட மகனுக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை கூட சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மனுஷகுமாரனுக்கு எதிராக எத்தனை பாவங்கள் வேணாலும் செய்யலாமா? ஒரு வார்த்தை கூட சொல்லிவிட்ட எவரும் மன்னிக்கப்படுவார். ஆனால் அடுத்த படிக்க, ஆனால் தூய ஆவிக்கு எதிராக பேசுவோர் இன்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு பெற மாட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 11ஆம் அதிகாரம் 28 முதல் படிக்க பார்க்கலாம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 11ஆம் அதிகாரம். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின் அப்பத்தை
அப்பத்தில் உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். தொடர்ந்து படிங்க. அருமையான வார்த்தை. அது இந்த புது நன்மைக்குரிய வாசகமா நான் எப்போதுமே எடுக்கிறது உண்டு. அருமையா சொல்லுவாங்க. எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்து அறிந்த பின்பே அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவரின் உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம் மீது தண்டனை தீர்ப்பையை வருவித்துக் கொள்கிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை தெரியுமா? ஆக நாம திருப்பலிக்கெல்லாம் போறோம். இந்த நேரத்தில் அதையும் உறுதிப்பட சொல்லிடுறேன். இனிமே உரையான்பட்டியில் இருக்கிற மக்கள் எல்லாம் இதை உணர்ந்து செயல்பட. அதனாலதான் நான் சொல்லுவேன், நிறைய நேரங்கள்ல நிறைய இடங்கள்ல என்னுடைய பங்கு மக்கள் கூட நான் சொல்லியிருக்கிறேன், பூச தொடங்கி ஒரு பாவ மன்னிப்பு வழிபாடு இருக்கு. பொது பாவ மன்னிப்பு வழிபாடு இருக்கு. என்னது? தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் நம்முடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை ஏற்று மனம் வருந்தி இறைவனை மன்னிப்பை வேண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவனிடமும் சொல்றமா சொல்லலையா? சொல்லுங்க பாப்போம். யாராவது தனியா சொல்லுனா வராது. ஏன்னா கூட்டத்துலதான் வரும். எல்லாம் ஜபங்கள்லாம் நிகழ்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் ரொம்ப வேகமாக சொல்லக்கூடாது. வார்த்தை சொல்லும் போது உணரணும். ஒரு வார்த்தை சிந்தனையாலும் சொல்லாலும். இங்க வந்து உட்கார்ந்துட்டு நன்றி போற்றி அங்க போயிட்டு வர்ற முண்ட பாரு இவர்த வந்துட்டு இங்க பேசின வாய் வேற, அங்க பேசின வாய் வேற. இங்க பாளையத்துக்கு வெளியே போனோடனே வேற மாதிரி பேசணும். என்னடி ஓ வீட்டு தண்ணி ஏன் வீட்டுக்கு முன்னால எப்படி மூன்று அவங்க வார்த்தை மரியாதை இருக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா பேசுறேன். வேற வார்த்தைகளா வரும், வேற மாதிரி வார்த்தைகளா வரும். அப்படி இப்படிலாம் வரணும். இங்க வாய் ஆட்டது அப்படி ஐயோ அப்பா நம்மள மாதிரி நடிக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. ஆனா அந்த பாவ மன்னிப்பு வழிபாடு இருக்கு. அது நாம பாவ செய்யணும். ஒவ்வொருவரையும் சாதனம் கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்றோம். அது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு முன்னாலெல்லாம் செய்ய முடியும்னா செய்யறாங்கல்ல. அருள் தெய்வம் வராங்கல்ல, மக்களை ஆர்வம் காட்டுறது இல்ல, இதெல்லாம் ஓகே தான். ஆனால் திருப்பலியில இந்த பொது பாவ மன்னிப்பு வழிபாடு இருக்கு. அப்ப அந்த நேரத்துக்கு நீ வரலைன்னா அன்னைக்கு நன்மை வாங்காதேன்னு சொல்லிடுறேன் நான். திருப்பலியில நீங்க பங்கெடுக்கும் போது எந்த ஊருக்கு போனாலும் எங்க போனாலும் சரி, இந்த திருப்பலிக்கு முன்னால பொது பாவ மன்னிப்பு வழிபாடு இருக்கும் போது அந்த சடங்குல நீ அன்னைக்கு பங்கு பெறல அப்படின்னா அன்றைக்கு திருப்பலியில நன்மை எடுக்காத. குழந்தைகள் முதல் திரும்ப 11ஆம் அதிகாரத்தில் அதான் சொல்லுது, இது ஆண்டவரின் உடல் என உணராமல் அதை உண்டால் தண்டனை தீர்ப்பை நீ வருவித்துக் கொள்கிறார். உன் மீது தண்டனை தீர்ப்பை வருவித்துக் கொள்கிறார். அது உனக்கு பாவம், அது குற்றம், சாவு, நோய் வரும் அப்படின்னு சொல்றாங்க. பைபிள் சொல்ல தொடர்ந்து வாய்ச்சா தெரியும், நல்லா தெரியும். அந்த அதிகாரம் பூராவே வாசிக்கிறது. புது நன்மைக்கு திருப்பலி பூரா வாசிக்கிறேன். ஆக தம்மை சோதித்தறிந்த ஒவ்வொருவரும் தம்மை சோதித்து அறிந்த பின்பே ஆண்டவரை உண்டு அவருடைய கிண்ணத்தில் பருக வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கு. விவிலியம் சொல்லுது. ஆனா நமக்கு உள்ள வரும் பாவமணிப்பெல்லாம் சாமியார் பிரசங்கம் முடிஞ்ச போது கூட பூசிக்கு வரும். பூசிக்கு வந்துட்டு நம்ம வரும்போது அப்படின்னு வந்து நிற்போம். பாவம், தண்டனை தீர்ப்பு, உங்களுக்கு நோய் எல்லாம் வரும், சாபம் எல்லாம் வரும். ஏன்னா பாவம் மன்னிப்பு இல்லாம வந்து சாப்பிட்டு இருக்கீங்க ஆண்டவருடைய உடலை. ஆக மனுஷகுமாரனுக்கு எதிரான பாவம் அது. ஆண்டவருடைய உடல் என உணராமல், ஆண்டவருடைய ரத்தம் என உணராமல், தம்மையே நாம் சோதித்து அறியாமல் ஒன்றும் ஒவ்வொரு வேளையும் அது சாபமாக, பாவமாக, தண்டனையாக, குற்றப்படியாக எனக்கு நான் வருவித்துக் கொள்கிறேன். பாவம் மனுஷகுமாரனுக்கு எதிரான. ஆனால் மனுஷகுமாரனுக்கு எதிரான பாவம் மன்னிக்கப்படும் மண்ணுலகிலே மன்னிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு எதிரான பாவம் எங்க மட்டும் இல்ல, இன்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கவே பட மாட்டாது. மன்னிப்பே கிடையாது பரிசுத்த ஆவிக்கு எதிரான பாவம். ஏன்? அதே தூய ஆவியாள் அன்னை மரியாள் தன் கருவிலே இயேசுவை சுமந்தாள்.
அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த அந்த தூய ஆவியானவருக்கு எதிரான பாவம் இவ்வுலகில் மறு உலகிலும் மன்னிப்பு என்பது கிடையாது என்று மிக தெளிவாக சொல்கிறது. இன்னொரு ரெஃபரன்ஸ் படிக்கணும்னா கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 16-17 படிக்க பார்க்கலாம். நீங்கள் கடவுளின் கோயில் என்றும் கடவுளின் ஆவியானவர் உங்களில் குடிகொள்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? தொடர்ந்து படிங்க. ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் உங்களை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மிக அருமையான வார்த்தை. ஆழமா சிந்திக்கணும். இதுல இதுக்கு போயிடணும், படைப்புக்கு போயிடணும். தூய ஆவியானவர் குடிகொள்ளும் கோவில், நீங்களே அக்கோவில் என்று மிக அழகாக முடிகிறது. எப்படி தூய ஆவியானவர் குடிகொண்டார்? மண்ணினால் மனுஷனை உருவாக்கி ஆண்டவர் என்ன பண்ணாரு? மூச்சு காற்றை ஊதி உயிர் உண்டாக்கினார். மூச்சு காற்றை ஊத அவன் உயிர் உள்ளவனானான். மிக அழகா சொல்லப்பட்ட படைப்புல 2ஆம் அதிகாரத்துல தொடக்கணும். 2ஆவது மிக அழகா சொல்லப்பட்டிருக்கும். மண்ணுல உருவாக்குறாரு, மனுஷனை செஞ்சது. அவர் மூச்சு காற்றை ஊத மனிதன் உயிர் உள்ளவனானான். ஆக தூய ஆவியானவர் ஆண்டவரின் மூச்சு காற்றாய் நம்மிலே குடிகொண்டிருக்கிறார். அதுதான் உயிர். நாம் உயிரோட இருக்கிறோம். உயிர் போச்சுன்னா மூச்சுல கை வைக்கிற, மூச்சில் இருக்கு, மூக்குல கை வச்சு பார்ப்பாங்க. மூச்சு விடுறானா பாரு, இதே துணிக்குதான் பாரு, அப்படிலாம் உடம்பு சூடா இருக்கா அப்படிலாம் பாருவாங்க. மூச்சு விட மறந்துட்டோம்னா போனோம் சொல்லிடுவான். மனுஷனே சொல்ல மாட்டான் அவங்கள. ஆக தூய ஆவியானவருக்கு எதிரான பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. இதை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாவம் இது பாவம் பார்த்தோம். 2 கடவுளின் அன்பு கட்டளையை மீறுவது, நன்மைகளை செய்ய தவறுவது, 6 வகையான பாவங்களை பார்த்தோம். இப்ப எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் 12ஆம் அதிகாரம் எடுக்க பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதிய எல்லா பைபிள் வச்சிருக்கவங்க எல்லாருமே எடுக்க பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். பாவத்துக்கு எதிரான போராட்டத்தில் ரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. பாருங்க, இப்ப மன்னிப்பு, பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும், பாவத்துக்கு மன்னிப்பு நாம் கேட்கணும். அப்படின்னா இப்ப பாருங்க, எபிரேயருக்கு எழுதிய புத்தகத்துல பாவத்துக்கு எதிரான போராட்டத்திற்கு நீங்கள் இன்னும் ரத்தம் சிந்தும் அளவுக்கு என்ன சொல்றது? சொல்லுங்க அந்த வார்த்தை. எதிர்த்து நிற்கவில்லை, எதிர்த்து நிற்கவில்லை. அடுத்த சொல்றீங்க, கடவுள் தம்மை பிள்ளைகளாக கண்டித்து திருத்துகிறார். சொல்லுங்க அந்த வசனத்தை நீங்க படிங்க. பிள்ளைகளாக, நம்ம எல்லாம் ஒரு பிள்ளைகளாக மனதில் கொண்டு பிள்ளைகளுக்கு அறிவுரை, நாம் பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி தவறுகள் செய்யும் போதெல்லாம் கண்டித்து தண்டித்து திருத்துகிறோமோ அதுபோல் அவர் தண்டித்து திருத்துகிறார் என்பதை தான் சொல்கிறாங்க. 6ஆம் வசனம் பாருங்க. பாருங்க, அதாவது 2 வசனம். கடவுள் தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை கண்டிக்கிறார், தாம் அன்பு செய்யும் மக்களை கண்டிக்கிறார். அப்ப கடவுளின் அன்பு உண்மையாகவே இருந்தது என்று சொன்னால், நாம் பாவத்துக்கு எதிராக போகும்போது, பாவம் செய்யும் போது, கடவுளின் அன்பை மறந்து செய்யும் போது, கடவுளின் அன்பு கட்டளைகளை மீறும் பொழுது, நன்மைகள் செய்ய தவறும் பொழுது, நிச்சயமாக இறைவன் நம்மை கண்டிக்கிறார். அதுதான் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய சில துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், இடையூறுகள், போராட்டங்கள், விபத்துக்கள், ஆபத்துக்கள் எல்லாம் நடக்குது. ஏன்னா நில்றா, எங்கடா ஓடுறா, என்ன மறந்துட்டு அப்படின்னு நம்மை நிறுத்தி யோசிக்க வைக்க, தண்டிப்பதும் கண்டிப்பதும் இறைவன் செய்யும் செயல். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதை கடந்து
ஆக எதற்கு இந்த கண்டிப்பு அழகாக சொல்கிறார்? இறைவன் நம்மை கண்டிக்கிறார். ஏன்? இயேசுவின் தூய்மையில் அவர் தூயவராய் இருப்பது போல நீங்களும் தந்தை தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவராய் இருங்கள் என்று அழைப்பு இருக்கு இல்லையா? அதற்கு ஏற்றாற் போல இறைவன் நம்மை கண்டிப்பதும் தண்டித்து திருத்துவதும் இயேசுவின் தூய்மையான வாழ்வில் நாம் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக, அமைதியும் நேர்மையான வாழ்வும் நாம் அடைய வேண்டும் என்பதற்காக, இறைவனை நாம் நாட வேண்டும் என்பதற்காக, இறைவனை தேடி வர வேண்டும் என்பதற்காக, இறைவனை நாம் புகழ வேண்டும் என்பதற்காக, நம் ஒவ்வொரு செயல்களின் வழியாக அந்த இறைவன் மாட்சி பெற வேண்டும் என்பதற்காக இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றையும் கடந்து இறுதியாக இறைவனை புறக்கணிக்காமல் இறைவனை நம்பிக்கையில் உறுதியாய் பற்றிக் கொண்டு இறைவன் காட்டும் வழியில் நடப்பதற்காக இதெல்லாம் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 8வது அதிகாரம் 12வது வசனம் படிக்க பார்க்கலாம். அதே எபிரேயர் புத்தகம் 8ஆம் அதிகாரம். அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன், அவருடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக ஆண்டவர் மிக அழகாக சொல்லிவிட்டார். எபிரேயர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லுகிறார், ஆண்டவர் நாம் தீச்செயலை, அவர்களுடைய தீச்செயல்களை அங்க சிந்திக்க வேணும், இங்கே நம்ம சிந்திப்போம். நம்முடைய தீச்செயல்களை, தீய எண்ணங்களை, தீய நாட்டங்களை, பாவங்களை, குற்றங்களை அவர் மனதில் கொள்ள மாட்டார், இரக்கத்தோடு மன்னித்து விடுகிறார். இனிமேல் நம் பாவங்களை அவர் நினைவு கூறவே மாட்டார். அப்படின்னா ஒரு பூரண முழுமையான மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். எடுங்க பாருங்க. படி படி படி. எபேசியர் 1:7. எபேசியர் 1:7. கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கேற்ப நமக்கு மீட்பு அளித்தார். அந்த மீட்பினால் நாம் குற்றங்களிலிருந்து மன்னிப்பு பெறுகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக கிறிஸ்து சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால், கிறிஸ்து சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் நாம் பாவ மன்னிப்பு பெற்றுள்ளோம். நாம் பாவ மன்னிப்பு பெற்றுள்ளோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அனைவரும் எழுந்து நின்று ஒரு பாடல் பாடிவிட்டு அடுத்த ஒரு பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். ஐயோ என்னடா முடிக்கலையா அப்படின்னு நினைக்காதீங்க, இன்னொரு பகுதி இருக்கு, தொடர்ந்து போவோம், ஒன்றும் பிரச்சனை. அனைவரும் எழுதுங்க, யாரும் சோம்பேறியா இருக்க கூடாது, எல்லாரும் எழுதுறீங்க. வரலாம், பாட்டி, தாத்தா, தம்பி, தங்கைகள், அக்கா, அண்ணே, குட்டி பிள்ளைங்க எல்லாரும் எழுதுறீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஒரு பாஸ்டரா பாடல, ஆண்டவரோட ஐக்கியமாக ஒரு பாடல். இயேசுவே தெய்வமே, என்மேல் மனமிருக்கும், நான் செய்த பாவத்திற்காக மனமர்த்திப்பை நான் இந்த பாடலோடு இணைந்து பாடலாம். இயேசுவே என்
வளர்வீரக்கும் மெதுவாய் இயேசுவே என் தெய்வமே என்னை வளர்வீரக்கும் நான் பாவம் செய்தேன் உம்மை நோக்கல் செய்தேன் நான் பாவம் செய்தேன் உம்மை நோக்கல் செய்தேன் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன் என்னை மன்னியும் இயேசுவே என்னை மன்னியும் இயேசுவே இயேசுவே என் தெய்வமே என்னை பரவீரக்கும் மீண்டும் சேர்த்து பாடுவோமா இயேசுவே என் தெய்வமே என்னை பரவீரக்கும் உம்மை பரவழைத்தேன் பின்வாங்கி போனேன் உம்மை பரவழைத்தேன் பின்வாங்கி போனேன் உம் வல்லமை இழந்தேனையா உம் வல்லமை இழந்தேனையா என்னை மன்னியும் தெய்வமே என்னை மன்னியும் தெய்வமே இயேசுவே என் தெய்வமே என்னை பரவீரக்கும் இயேசுவே என் தெய்வமே என்னை பரவீரக்கும் முள்மொழிதாகி ஐயத்தாயப்பட்டே முள்மொழிதாகி ஐயத்தாயப்பட்டே எனக்காக பலியானி நீ எனக்காக பலியானி கழுவிடும் இயேசுவே என் தெய்வமே என்னை வளர்வீரக்கும் பாடுங்களா இயேசுவே என் தெய்வமே என்னை வளர்வீரக்கும் அமைதியை பாடுவோம் இயேசுவே என் தெய்வமே என்னை வளர்வீரக்கும் Praise the Lord. Praise the Lord. அமர்ந்து கொள்வோம். டீ பிரேக் கேட்டாங்க உடனே தான் பட் ஆனால் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சிருவோம். ஏன்னா இந்த டாக் வந்து இதனுடைய தொடர்ச்சி ஒரு பகுதி முடிச்சுட்டு இன்னொரு பகுதி முடிக்கலைன்னா நல்லா முடிச்சிருவோம். அதே கொஞ்சம் 1/2 மணி நேரம் கண்ணால் போய்க்கலாம் பிரச்சனை இல்லை. 12 மணிக்கு இல்லை 12 டீ குடிச்சோம்னா 2 சாப்பிட கரெக்ட் தான். அப்புறம் 2 மணி நேரம் டீ கொஞ்சம் தாங்கும். சரிங்களா? சரி, அடுத்தது இப்ப பாவங்கள்னா என்ன பார்த்தது, பாவங்கள் எத்தனை வகை பார்த்து அதெல்லாம் என்ன பலன், அதனுடைய விரிவாக்கம் எல்லாமே நாம் பார்த்தாச்சு. ஆக இப்ப இந்த பாவங்களை கடந்து நாம் கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும். கடவுளோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். வேகமா போகிறேன், நிறைய இருக்கு, வேகமா போகிறேன், நிறைய இருக்கு, வேகமா போகிறேன். அந்த ஒப்புரவாகிறதுக்கு தேவையானது மட்டும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஒப்புரவாகிறதுக்கு தேவையானதை மட்டும் சொல்லிடுறேன். முதல்ல தொடக்கத்துல கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் படிக்க பார்க்கலாம். இல்ல 5ஆம் அதிகாரம் 19 படிக்க பார்க்கலாம். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல்
கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக கடவுள் அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. நாம் கடவுளின் பணியாளர்களாய் இருந்தும் பகைவராய் இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். பாத்தீங்களா, பாவத்தை கடந்து நாம் கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும். முதலில் நம்ம அர்த்தம், கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நம்மை அவரோடு ஒப்புரவாக்கினார். அதே கிறிஸ்து இயேசுவின் பாடுகள், சிலுவை பாடுகளின் வழியாக கடவுள் நம்மை அவரோடு ஒப்புரவாக்கினார். அதே இன்னொரு வசனம் இருக்கிறது, கொரிந்தியர் 2:5ஆம் அதிகாரம் 20 படிக்க போகலாம். ஏற்கனவே படிச்சு 19 20 படிங்க. எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக, எங்கள் சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் மன்றாடுகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக கடவுள் நமக்காக பரிந்து பேசுகிறார். கிறிஸ்துவோடு நாம் ஒப்புரவாக வேண்டும் என்று அவரே நமக்காக பேசுகிறார். அவரே தம் இரக்கத்தால் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அவரோடு நாம் ஒப்புரவாகுவதுதான் இறைவனின் மன்னிப்பை, இரக்கத்தை பெற்று பாவத்தை கடந்து குற்றப்பழிகளில் இருந்து விடுதலை அடைந்து நாம் இறைவன் ஏற்றதொரு வாழ்வு வாழ்வது, இறைவனுக்கு உகந்ததொரு வாழ்வு வாழ்வது என்பது. ஆகவே நாம் இறைவனை அப்பா, தந்தையே என்று அழைக்கக்கூடிய உரிமையும் பெறுகிறோம். அங்க சத்தமா, இந்த மாதிரி சத்தமா இல்ல, இறைவனின் சித்தம் எதுவென நம் வாழ்வை மாற்றிக்கொண்டு இறைவனின் திட்டப்படி, இறைவனின் சித்தம் நம்மளை நிறைவேற, நம் வாழ்விலை நிறைவேற கையளிப்பதுதான் இறைவனோடு ஒப்புரவாகுவது, இறைவனோடு உறவாடுவது, இறைவனோடு நம் உறவிலை இணைவது, இறைவனின் கரம் பிடித்து நடப்பது, அல்லது இறைவன் வழிகாட்டும் வண்ணமாக நடப்பது. இதெல்லாம் உண்மையாகிறது. இதை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக இந்த ஒப்புரவு அடையணும் அப்படின்னா, கடவுளோடு ஒப்புரவாகணும் அப்படின்னா, நம் வாழ்விலே சில துப்புரவு, சில தூய்மை பணிகளை செய்யணும். துப்புரவு தொழிலாளர்கள் சொல்றோம் இல்லையா, இந்த ரோடு கூட்டுறவங்க, பாத்ரூம் கழுவுறவங்க துப்புரவு தொழிலாளர் சொல்றோம். அது மாதிரி நம்மளுடைய மனசையும் நாம துப்புரவு பண்ணணும். அதனால இந்த மோடி கூட இந்த விளம்பரம்லாம் போடும்போது ஒரு குச்சியில ஒரு விளம்பரம் மாட்டிட்டு ரோடு கூட்டுற மாதிரி போட்டுருந்தேன். துப்புரவு தொழிலாளர் தூய்மை இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அது மாதிரி நாம நம்முடைய இதயத்தை நல்ல விளக்கமாக எடுத்துக்கங்க. தென்னமரம் இல்லைன்னா நல்லா சாப்பிட்டு மாதிரி எந்த மாதிரினாலும் எடுத்து சுத்தம் பண்ற மாதிரி பாருங்க. ஆக ஒப்புரவு ஆக வேண்டும் என்றால் துப்புரவு அவசியம். ஒப்புரவாக வேண்டும் என்றால் துப்புரவு அவசியம். யாரும் எல்லாரும் விருப்பம் இல்லாம இல்லைங்க, விருப்பத்தோட கேளுங்க சரிங்களா. ஒரு தாத்தா 80 வயசு தாத்தா என்ன பண்ணாரா, சலூன் கடைக்கு போனா. 80 வயசு தாத்தா சலூன் கடைக்கு. ஐயா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி சலூன் கடைக்கு வேகமா சேர உட்கார வச்சுட்டாங்க. முடி வெட்டுற சேர உட்கார்ந்த உடனே சுத்தி சுத்தி வந்து பாக்குறான். இப்ப என்னையா செய்ய, வெட்டவா இல்ல என்னவா? ஷால் ஐ கவுண்ட் ஆர் கட் அப்படின்னு கேட்டான் அவன். ஷால் ஐ கவுண்ட் ஆர் கட் அப்படின்னா என்ன காரணம்? ஐயா தலையில முடி இல்ல, மொட்டை சொட்டை நிறைய இருக்கு, வழுக்கதான் நிறைய இருக்கு. அப்ப நான் என்னையா பண்ண, முடி ஒரு தலையில இருக்க முடி என்னவா இல்ல முடி வெட்டவா, என்னையா பண்ண அப்படின்னு. அடப்படக்கு போல உன்னையோட முடி வெட்ட சொன்னது என்ன சொன்னது, கொஞ்சம் கடன் அடிச்சுடுறா தாத்தாவுக்கு அப்படின்னு சொன்னான். வாழ்க்கையை ருசிக்க தெரியும். எப்படி வாழ்க்கையை ருசிக்க தெரியும், இல்லைன்னு வருத்தப்படக்கூடாது, இருக்கிறத பெருமையா அப்படி போகணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையாக ஒரு சில துப்புரவு தேவை.
ஒப்புரவு ஆகணும்னா சில துப்புரவு தேவை. 7 வகையான துப்புரவு பார்க்க போறோம். வேகமாவே பார்த்தவா ஒரு ரெஃபரன்ஸ் மேல சொல்ல மாட்டேன், சரிங்களா? எல்லாத்துக்கும் 4-5 ரெஃபரன்ஸுக்கு, ஆனா ஒரு ரெஃபரன்ஸ் மேல சொல்ல மாட்டேன், அப்பதான் முடிக்க முடியும். முதலில் என்ன துப்புரவு? மனம் திரும்புதல். 2வது இதயத்தை கிழித்தல். 3வது மனக்கண்களை திறத்தல். 4வது தூக்கி எறிதல். 5வது பாவத்தை அறிக்கையிடுதல். 6வது பழையன கிழித்தல். 7வது தீமையை விளக்குதல். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 7வது தீமையை விளக்குதல், பழையன கழித்தல், பாவத்தை அறிக்கையிடுதல், தூக்கி எறிதல், மனக்கண்கள் திறத்தல், இதயத்தை கிழித்தல், மனம் திரும்புதல் ஆகிய 7 துப்புரவு செயல்களை நாம் செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சோ விவிலியத்தின் அடிப்படையிலே ஒண்ணா போய்லாம், சரிங்களா? மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். மனம் திரும்புதல் முதல்ல. மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 15. இதுதான் விபூதி புதன் இன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தையே. எங்க படிக்க பார்க்கலாம். காலம் நிறைவேறிவிட்டது, இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நற்செய்திங்க, நற்செய்தியை நம்புங்கன்னு சொல்லிட்டீங்க. நற்செய்திங்க ஏன்னா யாருமே சொல்லாம இருக்கிறீங்க. ஐயோ உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன், நற்செய்தி எது? நற்செய்தி எது? பைபிளா? பைபிளா சொல்றது நற்செய்தியா? இதையும் மறந்துடக்கூடாது. நான் எதை மறந்துடக்கூடாதுன்னு சொன்னா அதை ஞாபகம் வச்சுக்கிறேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட்ல சொன்ன 2 மறந்துடக்கூடாதுன்னு சொன்னேன். பாவம்னா என்ன? கடவுளின் அன்பு கட்டளைகளை மீறுவது, நன்மைகள் செய்ய தவறுவது அப்படின்னு சொல்லிட்டேன். மறந்துடக்கூடாது, உடையப்பட்டி மக்கள் மறந்துடக்கூடாது. இப்ப இதையும் மறந்துடக்கூடாது. நற்செய்தி ஒன்றுதான், நற்செய்தி ஒன்றுதான். 4 இருக்கு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அவர்கள் எல்லாம் நற்செய்தியாளர்கள், நற்செய்தியை எழுதியவர்கள். எந்த நற்செய்தி எழுதினார்கள்? இயேசு கிறிஸ்துவை எழுதினார். யாரை எழுதினாங்க? இயேசு கிறிஸ்துவை. நல்லா சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. நற்செய்தி அப்படின்னா இதை யாரையுமே குறிக்காது, இந்த உலகத்துல எந்த செய்தியும் குறிக்காது. நற்செய்தி என்றால் இயேசு கிறிஸ்து, அவ்வளவுதான். பவுலடிகளார் மிக அழகாக சொல்லுவார். பவுலடிகளார் மிக அழகாக சொல்வார். நிறைய ரெஃபரன்ஸ் இருந்து ஒண்ணு படிக்கலாம்னு நினைக்கிறேன். ரோமையருக்கு எழுதிய புத்தகம் 15ஆம் அதிகாரம் 10 நினைக்கிறேன், வரேன் இல்லன்னா 10-15. 10-15 பாருங்க. நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கின்றன. இயேசுவை அறிவிப்போம். அதுவும் 3 இருக்கணும். அறிவிப்புக்கு 3 தேவை. சும்மா அறிவிக்க முடியாது. 1 அபிஷேகம் பெற்றிருக்கணும், அதாவது அருள், இறைவனின் அருள் நிச்சயமாக இருக்கணும். அதை அறிவிக்க தேவையான அருள் இருக்கணும், ஆண்டவரின் சித்தமும் இருக்கணும். இல்லைன்னா எல்லாரும் அனுபவிக்கிறேன். இந்த சோழனா பையெல்லாம் தூக்கி போட்டுலாம் நிறைய பேர் வருவாங்க. சோழனா பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு பைபிள் வச்சுக்கிட்டு கர்த்தர் ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாம் வருவாங்க. நிறைய பேர் முழுக்க ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படிலாம் வருவாங்க. நாம இந்த நிலையில தான் நாம் யோசிக்கிறோம். ஆக நான் இன்று சொல்லுவதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நிறைய அடுத்தடுத்து போவான நேரம் குறைவா இருக்கு நமக்கு. நற்செய்தி நான் சொல்றது இல்ல, அவன் எது சொல்றது நற்செய்தி கிடையாது. நற்செய்தி இயேசு கிறிஸ்து. நற்செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து நற்செய்தி. அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், விவிலியம் அறிவோம், விவிலியம் காட்டும் இயேசுவை அறிவிப்போம் அப்படி சொல்ற. விவிலியம் வாசிப்போம், விவிலியம் காட்டும் இயேசுவை அறிவோம், அவரை அறிவிப்போம். அதனால பைபிளை படிங்க, பைபிளை படிங்க.
நான் சொல்றது கூட விட்டுருங்க. இன்னைக்கு அது ஒரு சிந்தனைக்காக இந்த தவக்காலத்துல நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி சிந்தித்து இந்த தவக்காலத்தை பயனுள்ளதாக்கி பாஸ்கா பெருவிழாவை கொண்டாடுவதற்கு, உயிர்ப்பு பெருவிழாவை தகுந்த முறையில் கொண்டாடுவதற்கு நம்மை தயாரிப்பதற்கான நேரம் ஆக நாங்க 3 பேர் வந்து திருச்சியிலிருந்து வந்து உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறோம். இறை வார்த்தை பகிர்வு, இறை புகழ்ச்சி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா நீங்க படிக்கணும். தனி மனிதனுடைய அனுபவம் தான் இந்த கிறிஸ்துவை வாழ்ந்து காட்ட முடியும். கிறிஸ்தவனா வாழ்வது பெரித, கிறிஸ்துவை வாழ்ந்து காட்டணும்னு சொல்றேன். கிறிஸ்துவை வாழ்ந்து காட்டணும். சாமியார் ஆதரவு எனக்கு அந்த அனுபவம் கிடையாது. சாமியாருக்கு படிக்கும் போதெல்லாம் 12 வருஷம் படிக்கும் போதெல்லாம் படித்தோம், பரீட்சை எழுதினோம், பரீட்சையில் வெற்றி பெற்றோம், ஒவ்வொரு படிப்பையும் கடந்து கடந்து அடுத்த நிலை என்று சென்றோம். 2004 சாமியார் ஆயிட்டேன். அங்க படிச்சுட்டு வந்தவங்க இங்க பிரசங்கம் வைக்க என்ன முடியல. ஏன்னா மக்களுடைய விசுவாசம் எளிமையான விசுவாசம். நாங்க படிச்சது பயங்கரமான ஆராய்ச்சி படிப்பு மாதிரி. அது உள்ள புகுந்து இந்த வார்த்தைனா அந்த வார்த்தைனா அப்படி ஊழியத்தை அப்படி இப்படின்னு கிரிட்டிக்கலா சொல்லி கொடுத்தாங்க. அது ரீசனபிள், ஃபுல்லாவே திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங்கோட பார்க்கக்கூடியது ஒன்னொன்னையும். அதை வந்து இங்க சொன்னோம்னா இப்ப நடந்தே போற வேளாங்கண்ணி, நான் கூட புதன்கிழமை வேளாங்கண்ணிக்கு சைக்கிள்ல போறேன். நான் ஒரு சொல்றது சைக்கிள்ல போறது வழக்கம். எங்க பொங்கல் எடுத்து போறாங்க, அவங்களோட சேர்ந்து போவேன். அவங்க எல்லாம் நடந்து போவாங்க, நான் சைக்கிள்ல போவேன். இந்த புதன்கிழமை கிளம்புறேன், சைக்கிள்ல கிளம்புறேன். இத போய் கடவுள் நடந்து வசனா இது தேவையா? சைக்கிள்ல போகணுமா? என் மூட்டு வலி கை வலி சும்மா கிடக்க மாட்டியா அப்படின்னு கேட்டா அது நல்லதல்ல. அவனவன் விசுவாசம், அவனவன் வழியில் அவனவன் இறைவனை தேடுகிறான் என்று சொன்னால் அந்த விசுவாசத்தை என்னால் முடிந்தால் அதை ஊக்கப்படுத்து. இல்லைன்னா அதை கிரிட்டிக்கலா அதை கமெண்ட் செக்ஷன் பண்ணவே மாட்டேன். என்னை கிண்டல் பண்ணாத நிறைய பேர். 6 வருஷம் நடந்து போனேன் பங்கு மக்களோட. அந்த பங்குல 2007 இருந்து பங்கு தந்தையாக இருந்தேன். 6 வருஷம் அந்த பங்கு மக்களோட நடந்து போனேன். அவங்க நான் பங்கு தந்தை வர்றதுக்கு முன்னாலே அவங்க 18 வருஷமா நடந்து போயிருக்காங்க. 18 வருஷமா நடந்து போயிருக்காங்க. சாமி ஐயோ இப்படி கிடக்கிறோம் நடக்கிறோம் பாவத்துக்கும் நீங்க ஏன் சாமி நடக்கிறீங்க என்னோட நடந்து வரதுன்னே கேட்டாங்க. நான் ஒன்றுமே சொல்றேன், உங்க வேண்டுதெல்லாம் நிறைவேறணும், நீங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் வேற எனக்கு வந்து காரணம் இல்லை. என் மக்கள் விசுவாசத்தில் நடக்கிறாங்க. அந்த மக்கள் வேண்டி விரும்புவதை கொடு, அவ்வளவுதான் என்னோட நிலை. அவங்களை உற்சாகப்படுத்த மாதிரி இருந்துச்சு. தொடர்ந்து நடந்துட்டே இருக்கிறாங்க. அப்புறம் கொரோனாவில்தான் நின்று போய் இப்ப திரும்ப சூடு பிடிச்சிட்டு இருக்கு. அது பிறகு அங்கிருந்து கொஞ்சம் சமையல் போயிட்டேன். அப்புறம் நான் அந்த தொடர்பு இல்லை, நடக்கலாம் விரும்பல. இப்ப எனக்காக தோணுச்சு, கார்ல போனோம், ட்ரெயின்ல போனோம், பஸ்ல போனோம், பைக்ல போனோம், ஸ்கூட்டில போனோம், நடந்து போயினோம், எல்லா வழியிலையும் போயிட்டோம். பிளைட் வழி இல்ல, வேளாங்கண்ணிக்கு நல்லா போங்க இல்ல, ஏன்டா அந்த சைக்கிள்ல போல அப்படின்னு ஒரு குறை மாதிரி தெரிஞ்சு சரி அதையும் செஞ்சு காட்டுட்டு போன வருஷம் ஆரம்பிச்சேன். போன வருஷம் ஒரே நாள்ல போயிட்டு விட்டேன். இந்த வருஷமும் போறேன். எங்க மக்கள் நடப்பாங்க நாளைக்கு சாயந்தரம். அவங்க நடக்க வச்சு நான் இப்ப பங்கு இல்லை, அதனால என் மக்கள் அந்த அதே இடத்துல தான் இருக்கிறேன். இன்னொரு பங்கு சண்டை இருக்கிறாரு, நடப்பாங்க. நான் அவங்களை அனுப்பி விட்டுட்டு அங்க போய் பூசை வச்சு மாலை கட்டணும். வெள்ளிக்கிழமை நான் வியாழக்கிழமை காலையில போயிட்டு சாயந்தரம் சேர்த்துருவேன். வெள்ளிக்கிழமை காலையில பூசை வச்சு மாலை கட்டிட்டு நம்ம வேலையில முடிச்சுட்டு வண்டியில தூக்கி மேல சைக்கிளை கட்டிக்கிட்டு வந்துடுவேன். இங்க இருந்து திருச்சியிலிருந்து ஒரு ஃபாதர் வருவார், கார் அடிச்சுட்டு வருவாரு, தூக்கி மேல கட்டிக்கிட்டு வந்துடுவேன். இதெல்லாம் எளிமையான விசுவாசத்துல நாம் அவர்களை உற்சாகப்படுத்த விட அவருடைய விசுவாசத்தை அவர்கள் செய்வதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும், தடையாக இருக்கக்கூடாதாக. அதுதான் இயேசு பிரியமான சகோதரர்களே, இந்த நற்செய்தி என்பது தனி அனுபவம் வரணும். இதுக்குதான் நான் சொல்றேன். அப்ப 4 சாமியார் ஆகிட்டு 6ல பிஎட் படிக்கிறதுக்காக போனேன். பாளையங்கோட்டையில சென்ட் ஜேவியர்ஸ் காலேஜ்ல பிஎட் படிக்கிறேன். நேரம் இருக்குது. அந்த காலேஜினுடைய தொடக்கத்துல ஒரு 2 மாசம் பிஸியா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா 3வது மாசம் அதிகமான கிளாஸஸ் இல்ல, வேலை இல்ல. என்னடா நேரம் இருக்குது. அங்க ஹாஸ்டல் பாய்ஸ் 150 பேர் இருக்கிறாங்க. எங்களுக்கு எல்லாம் தனியா இண்டிவிஜுவல் ரூம் கொடுத்தாங்க. நாங்க 5 பேர் ஃபாதர்ஸ் படிச்சோம், ஒரு பேர் இடங்கள்ல இருந்து. எனக்கு நேரத்தை வீணடிக்க தோணல. சரி என்ன செய்யலாம், சரி நல்ல வாய்ப்பு, பரிச்சைக்காக பைபிள் படிச்சோம், இப்ப சாமியார் ஆயிட்டோம், மக்களுக்காக பைபிளை படிப்போம் அப்படின்னு ஒரு சிந்தனை, உண்மையிலே நல்ல சிந்தனை தோணுச்சு. அப்ப எங்க படிக்கிறது? இருக்கிற எவ்வளவு நாளும் தெரியாது,
திடீர்னு கிளாஸஸ் ஆரம்பிச்சுட்டா நம்மளால முடியாது, எங்கேயாவது ஏதாவது பிடிக்கணும், எப்படி சொல்லாம திடீர்னு தோணுது, நல்ல ஒரு சிந்தனை, நல்லா தோணுது. பவுலடிகளாருடைய மடல்கள் படிக்கிறோம். 13 இருக்கு இல்லையா, ரோமியர் எழுதிய புத்தகத்துல இருந்து, புதிய ஏற்பாட்டுல இருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டு நிறைய பைபிளை பத்தியே நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய மக்களுக்கு தெரியல. ஒரு இடத்துல இப்படிதான் பிரசங்கம் படிச்சுட்டு இருக்கேன். ஒரு சாமி வந்து என்ன சாமி சும்மா ரோமியர் இருக்கிறது, பொறுமையர் இருக்கிறது, கலாத்தியர் அப்படிலாம் இதெல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு உண்மை தெரியாது. இதெல்லாம் சொல்லி கொடுக்குது, நீ சும்மா ஏதாவது கதையை சொல்லி முடிச்சுட்டு போங்க சாமி பிரசங்கத்தை சொன்னார். பார்த்துக்கோங்க, கன்ஃபர்ஷனுக்கு வந்தேன்னா இப்படி ஒரே நாள் ஒரு நாள் தியானம் கொடுத்துருக்கேன் ராமநாதபுரத்துல. கன்ஃபர்ஷனுக்கு வந்தவர் எனக்கு கமெண்ட் அடிச்சாரு, கோவம் சுள்ளுன்னு எரிச்சு, எத்தனை நாளைக்கு தான் தெரியாதுன்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சது உனக்கும் தெரியாது. நான் கேட்டேன், அந்த வயசானவர் 60 வயசுக்கு மேல இருக்கு, நல்லாவே கோவம் வந்துருச்சு. சொல்லு, உனக்கும் தெரியாது, தெரிஞ்சதையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன், இப்படியே வச்சுக்கிட்டு தான் நடத்தணும்னு நினைக்கிறீங்க. ஏன் தான் அப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல. இன்றைக்கு மக்களுக்கு விசுவாசத்தை உண்மையாக கொடுக்க போறீங்க, விவிலியத்தின் அடிப்படையில் கொடுக்க போறீங்க, விவிலியத்தின் புரிதலை ஏற்றுக்கொள்ள போறீங்க. தெரியல சாமி, தவறு சாமி நீங்க செய்து விட்டேன், எதிர்ச்சிட்டாரு, போயிட்டாரு சாப்பிடாமலே கன்வென்ஷன் முடிச்சுட்டு வந்தாரு. பவுலடிகளாருடைய லெட்டர் படிக்க ஆரம்பிச்சேன். உண்மையில் ஒரு அனுபவம் பெற்றேன், உண்மையிலே நல்ல ஒரு அனுபவம் பெற்றேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 2006 அன்னைக்குதான் இந்த ஒரு சிந்தனை, ஒரு கிறிஸ்துமேட்டிக் இந்த குணப்படுத்தி ஜோடு வாழ்வா கொடுக்கணும் தோணுனதே அன்றைக்கு தான். நெருங்கி ஒரு 8 மடங்குகளை படிச்சு முடிச்சிட்டேன். அப்புறம் கிளாஸஸ் ரெகுலராக ஆரம்பிக்க ஆரம்பிச்சு, வேலைகள் வலுவாயிடுச்சு, விட்டுட்டேன். ஆனால் அந்த போல அதான் நான் சொல்லுவேன், கிறிஸ்தவ வாழ்வை நீ முழுமையா உணரணுமா, இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தை ஆழப்படணுமா, விசுவாசத்தை நீ ஆழப்படணுமா, உண்மையான ஒரு மனமாற்றம் என்கவுண்டர் இறை அனுபவம் பெறணுமா, பவுலடிகளாருடைய லெட்டரை படிக்கணுங்கிறாம படிக்காத, நானும் படிச்சுக்கிறேன் படிக்காத, நேரம் எடுத்து வாசிங்க. நல்லா பைபிளை பத்தி சொல்லுங்க, எனக்கு அடுத்த நேரம் இருக்காங்கல்ல, முடியவே முடியாது. நீங்க அதுல இருந்து உங்களுடைய பார்வை, உங்களுடைய சிந்தனை எடுக்கவே முடியாது. வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உண்மையா உணர்ந்து, பொருள் உணர்ந்து, ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுவது உணர்ந்து படிச்சீங்கன்னா முடியவே முடியாது. அந்த மனுஷன் தான் சவுல், அந்த மனுஷன் தான் சவுல். ஆனா பவுல் ஆனா அவன் தான் முதல்ல இயேசுவை பத்தி எழுதுறான். புதிய ஏற்பாட்டுல 27 புத்தகங்கள் இருக்கு, புதிய ஏற்பாட்டுல 27 புத்தகங்கள் இருக்கு. அந்த 27 புத்தகங்கள்ல நீங்களாம் சொல்லுவீங்க எது முதல்ல எழுதப்பட்டது. இப்ப நான் கேட்டதா சொல்லுவீங்களான்னு தெரியல, வேணா ஒரு 1000 ரூபாய் பரிசு தர்றேன். முதல்ல எழுதப்பட்ட புத்தகம் இது 27 புத்தகத்துல 27 புத்தகங்கள்ல முதல்ல எழுதப்பட்டது. எல்லாம் சொல்லுவாங்க மத்தேயு ஏன் முதல்ல இருக்கு, அல்ல மார்க், லூக்கா, 4 பேர் இல்லவே இல்லை. தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகம் தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த 27 புத்தகங்கள்ல முதல்ல எழுதப்பட்டது. 50 ஏடியில இயேசு வாழ்ந்து இறந்தது பிறகு 50ஆவது ஏடி, இயேசுவின் பிறப்புக்கு பிறகு 50 அவர் 28 ஏடியில இறந்திருக்காரு. 30 வயசு 33 வயசுக்கும். ஆனா அவருடைய பிறப்பு கணக்கெடுக்கும் போது 28 தான் ஆகும். 28வது வருஷத்துல இறந்திருக்காரு. 28வது வருஷத்துல இறந்திருக்காரு. அதுக்கடுத்து 50னா 22 வருடங்கள் கழித்து எழுதப்படுகிறது. அதுக்கு பிறகுதான் இந்த நற்செய்திலாம் வரும். இந்த நற்செய்தியாளர்கள்லாம் எழுதுறாங்க. ஆக பவுலுடைய ஒரு மனமாற்றத்தை, இறை அனுபவத்தை, அந்த கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த இயேசுவை கண்டு அனுபவித்த மனுஷன், தன்னை ஆட்கொண்ட இறைவன் என்று வெளிப்படுத்தக்கூடிய அந்த மனுஷன், அவன் தான் முதல்ல எழுதுறான். நற்செய்தி என்னங்க? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நற்செய்தி என்ன சொல்லுது? கதை சொல்லுது. இயேசு பிறந்தாரு, வாழ்ந்தாரு, 3 வருஷங்கள் பணி செய்தாரு, இறந்தாரு, உயிர் தெழுந்தார் அப்படிங்கிற கதை தான் இருக்கு. வரலாறு சொல்லுகிறது, இயேசுவை பற்றிய வரலாறு சொல்லுகிறது. ஆனால் இயேசுவினுடைய இறையாமை, மனித தன்மை, அவர் எதற்காக வந்தார், அவருடைய கடவுளின் திட்டம், மீட்பு, the salvation history அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. கிறிஸ்தவம் அப்படிங்கிறத சொல்றதெல்லாம் பவுலடிகளார். அவர் வரலாறே சொல்ல மாட்டார், வரலாறு சொல்றார். அதனால நீ கிறிஸ்துவையும் அறியணுமா, கிறிஸ்தவத்தையும் அறியணுமா, இறை மனித பிறப்பை அறியணுமா, அந்த சால்வேஷன் ஹிஸ்டரி, இறைவனுடைய திட்டத்தை அறியணுமா, பவுலடிகளாருடைய லெட்டர் மடல்களை படிங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். எல்லா இடத்துலயும் சொல்லுவேன். எது அங்க இடிச்சுக்கி வந்துருச்சு, அது உங்களுக்கு வந்துருச்சு.
அதனால இன்றைக்கு படிக்க ஆரம்பிங்க. இறை அனுபவம் பெறுவீர்கள். அந்த இறை அனுபவம் தனி மனிதனின் இறை அனுபவம் மட்டும்தான் மாற்ற முடியும். அதுதான் சொல்லலாம், திருடனையே பார்த்து திருத்தாட்டினா திருட்ட ஒழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எத்தனை சாமியார் வந்தாலும், எத்தனை கூட்டம் நடத்தினாலும், எத்தனை வழிபாடு நடந்தாலும், எத்தனை ஆராதனை நடந்தாலும், எத்தனை திருப்பணி நடந்தாலும், எத்தனை மணி நேரம் நடந்தாலும், ஒரு நாள் இல்ல 3 நாள் 4 நாள் ஒரு வாரம் நடந்தாலும் எத்தனை ஒரு மாற்றமும் ஏற்படும் என்று சொன்னால், ஏன்னா உன்னை நீ அந்த மாற்றத்துக்குள் உட்படுத்தல் அப்படின்னா நான் கத்திட்டு தான் போவேன். நீ கேட்டு விட்டு போய் நல்ல ஒரு தூக்கத்தை வீடு இறங்கிச்சு குழப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம குழப்ப பார்க்க வரேன், அவன் வந்தா கத்தி போயிடும், போ நம்ம குழப்ப பார்ப்போம் அப்படின்னு போயிடும். மாற்றம் என்கிற இயேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக முதலிலே மனம் திரும்புதல். மனம் திரும்புதல். காலம் நிறைவேறிவிட்டது, இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். அதான் நெத்தியில பூசும் போதும் மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் அப்படின்னு விபூதிப்புதல் பூசி இந்த காலத்தை நாம் தொடங்கணும். ஆக மனம் மாற்றத்திற்கான காலம், இரக்கத்தின் காலம், மன்னிப்பின் காலம், மீட்பின் காலம், அருளின் காலம். கடத்தல், பாஸ்கா என்றால் கடத்தல். எதிலிருந்து? பாவத்தில் இருந்து ஒரு கடத்தல், இருளிலிருந்து ஒரு கடத்தல், தீமையிலிருந்து ஒரு கடத்தல், நன்மைக்கு சொல்லி புரிஞ்சுக்கொள்ள. இரண்டாவதாக இதயத்தை கிழித்தல். யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். இதயத்தை கிழித்தல். உங்கள் ஆடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொண்டு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று அழைப்பு. இதயத்தை கிழித்துக் கொண்டு, ஆக இதெல்லாம் துப்புரவு செயல்களை. இரண்டாவது. சரி, மூன்றாவது நேர்மைப்பட்டதனால் மனக்கண்கள் திறத்தல். மனக்கண்கள் திறத்தல். லூக்கா நற்செய்தி 24:30 அது ஈஸி. லூக்கா நற்செய்தி 24:30-31. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு எம்மாவுஸ் சீடர்களோடு கடந்து செல்வார். வாசிக்க பார்க்கலாம். 30-31. அவர் அவர்களோடு எம்மாவுஸ் சீடர்களுடன் போடக்கூடிய அந்த நிகழ்வு தான். அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி விட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன. மனமாற்றம், கண்கள் திறந்தன. என்ன ஒரு மனமாற்றம்! இயேசு என கண்டுகொண்டார்கள், இறை அனுபவம் பெற்றார்கள், தனி மனித அனுபவமாக அது இருந்தது. அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை முழுவதுமான அப்படிப்பட்ட தனி மாற்றத்தை பற்றி கொஞ்ச நேரம் பேசினேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலும் பேசினேன். அதெல்லாம் பவுலடிகளாருடைய மடல்கள் எல்லாம் படிக்க சொன்னேன். இயேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக தூக்கி எறிதல். நான் வேகமாக வச்சிருக்கிறேன். தூக்கி எறிதல் டைம் ஆகிடுச்சு. தூக்கி எறிதல். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 2-6-8 படிக்க பார்க்கலாம். இதை அறிந்தும் நீங்கள் இருமாப்புடன் இருப்பது எப்படி துயரமடை செய்கிறது. துயரமடைய வேண்டாமா? இப்படி செய்தவனை உங்கள் நடுவில் இருந்து தள்ளி வைத்திருக்க வேண்டாமா? நான் உடலால் உங்களோடு இல்லாவிடனும் உள்ளத்தால் உங்களோடு இருக்கிறேன். நான் உங்களோடு இருப்பதாக எண்ணி அச்செயலை செய்தவனுக்கு ஏற்கனவே தீர்ப்பு அளித்து விட்டேன். ஆக நம்மோடு வாழ்பவர்கள் நமக்கு எதிராக இருக்கும் பொழுது நாம் வாழ நமக்கு வழி துணையாக இல்லாமல் நம் வாழும் வாழ்க்கைக்கு எதிராகவே நம்மை தூண்டும் பொழுது அப்படிப்பட்டவர்களை எல்லாம் நம் வாழ்வில் இருந்து நாம் தூக்கி எறிய வேண்டும். அதுதான் நம்ம ஊர்ல சொல்லியிருக்கான், துஷ்டனை கண்டா தூத போதுன்னு சொல்லிட்டான். அருமையான வார்த்தை. நிறைய படிக்க போயிட்டு அடுத்து பாவத்தை அறிக்கையிடுதல். பாவத்தை அறிக்கையிடுதல். ஒரே ஒரு வாசகத்தை மட்டும் சொல்லியிருக்காங்கல்ல. நீதிமொழிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13. நீதிமொழிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். அது அழகா சொல்லும். எவன் ஒருவன் தன் பாவங்களை மூடி மறைக்கிறானோ அவன் வாழ்வு வளம் பெறாது. நானே சொல்லுறேன். எவன் ஒருவன் தன் பாவங்களை மூடி மறைக்கிறானோ அவன் வாழ்வு வளம் பெறாது. மாறாக பாவத்தை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவன் கடவுளின் இரக்கத்தை பெறுவான், வளம் பெறுவான். பிரைஸ் தி லார்ட். படிக்கிறது அப்படியே தான் இருக்குது. குற்றப்படிகளை மூடி மறைப்பவன், தன் குற்றப்படிகளை மூடி மறைப்பவன் வாழ்க்கை வளம் பெறாது. அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவன் கடவுளின் இரக்கத்தை பெறுவான், அவன் வாழ்வு வளம் பெறும். பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. அது பாவத்தை அறிக்கையிடுதல். இதனாலதான் ஒப்புரவு அருட்சாதனம் இருக்கு. ஆக ஒப்புரவு அருட்சாதனம் திருச்சபையில உண்டாகி இருக்குன்னா எங்க உண்டாகி இருக்கு? இந்த இறைவனின் வார்த்தையின் அடிப்படையில் உருவாக்கி இருக்கிறது. விவிலியத்தின் அடிப்படையில் இருக்கிறது. இந்த பெந்தகோஸ்தே சபையில வந்துட்டு இதையும் உச்சப்படுத்துவான். அதுதான் சாமியார் யோக்கியனா அவன்கிட்ட போய் நீங்க உட்கார்ந்து பாவத்தை சொல்றீங்க. அவன் இருக்கிற எடுத்து போறான். அவன் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். நமக்கு திருச்சபையில சொல்லிக் கொடுத்திருக்கு. விவிலியத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு அருட்சாதனம் இருக்கிறது. ஒவ்வொரு அருட்சாதனங்களும் இயேசு ஏற்படுத்தினார் என்று நாம் நம்புகிறோம். அவரே திருமுழுக்கு பெற்றார். அவரே திருமுழுக்கு பெற்றார். நான் தான் சொன்னேன் இல்லையா, அந்த திருமுழுக்கு பத்தி சொல்லும்போது மிக அழகாக சொன்னேன். திருமுழுக்கு 7 குணாதிசயங்களை கொடுக்குது அப்படின்னு சொன்னேன். அதுல ஒண்ணு ஜென்ம பாவம் பிறவி பாவம் சொன்னேன் இல்லையா. இன்னொன்னு சொன்னீங்கன்னா, நான் கிறிஸ்தவ சமூகத்தில இறைவனால் பெயர் சொல்லி அழைக்கப்படுகிறோம். இறைவனால் பெயர் சொல்லி அழைக்கப்படுகிறோம். அது என்னைக்காவது உணர்ந்திருக்கோமா பாருங்க? உணர்ந்தது கிடையாது. ஆனா நிறைய ஞானஸ்தானம் நிகழ்வுல பங்கெடுத்திருக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கோம். உற்றார் உறவினர்களுடைய பிள்ளைகள் கொடுத்துப்பெல்லாம் போயிருக்கோம். எல்லா திருப்பணிகளையும் பங்கெடுத்திருக்கிறோம். என்ன ஞானஸ்தானம் போய் வந்து இந்த உடனே என்ன சாமியார் கேட்கிறாரு? உங்கள் குழந்தைக்கு என்ன பெயரிட வேண்டும் கேட்டுட்டாரா? ஞாபகம் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. உங்கள் குழந்தைக்கு என்ன பெயரிட விரும்புகிறீர்கள்? எங்க அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க ஆரோக்கிய செல்வன் அப்படின்னா நீங்க சொல்லியிருப்பாங்க ஆரோக்கிய செல்வன் அப்படின்னு. அடுத்து உடனே கேட்பாரு, இந்த ஆரோக்கிய செல்வனுக்காக நீங்கள் இறைவனின் திரு அவையிடம் கேட்பது என்ன? இந்த ஆரோக்கிய செல்வனுக்காக இறைவனின் திரு அவையிடம் நீங்கள் கேட்பது என்ன? என்ன கேட்கிறீங்க? ஞானஸ்தானம் சொல்லணும். ஞானஸ்தானம் அல்லது திருமுழுக்கு அப்படின்னு நீங்க சொன்ன உடனே திருமுழுக்கு கொடுக்கின்ற ஞானஸ்தானம் கொடுக்கின்ற அருள் பணியாளர் அருமையான ஒரு ஜெபம் சொல்லுவார். ஆரோக்கிய செல்வன், அதான் பெயர் சொல்லி அழைக்கிறார். இந்த திரு ஆரோக்கிய செல்வன், கிறிஸ்தவ சமூகம் உன்னை பெரும் மகிழ்வுடன் வரவேற்கின்றது. இந்த சமூகத்தின் பெயரால் நான் உன் மீது சிலுவை அடையாளம் வரைகிறேன் அப்படின்னு சொல்லி ஒராம்பார் சிலுவை அன்னைக்கு முத்திரை, அந்த உறுதி பூசல முத்திரையா குத்தப்படுகிறது. எபேசியர் எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம் படிக்கலாம். படிக்க பார்க்கலாம். எபேசியர் எழுதிய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். திரும்ப படிக்க நான் சொல்றேன் மக்களுக்கு. கடவுளின் தூய ஆவியாருக்கு எதிராக பாவம் சிந்திச்சோம்ல, பாருங்க. கடவுளின் தூய ஆவியாருக்கு எதிராக பாவம் செய்யாதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு திருமுழுக்குல குழந்தையா இருக்கிறோம். நம்முடைய பெற்றோர் அல்லது ஞான பெற்றோர் நம்ம கையில் தாங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆரோக்கிய செல்வ கிறிஸ்தவ சமூகம் உன்னை பெரும் மகிழ்வுடன் வரவேற்கிறது என்று சொல்லி அந்த கிறிஸ்துவின் பெயரால் நான் உன் மீது சிலுவை அடையாளம் வரைகிறேன். உன் பெற்றோரும் ஞான பெற்றோரும் சிலுவை அடையாளம் வரை மீட்பலாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அடையாளம் வரைவர் என்று சொல்லி முடிக்கிறாரு. அருமையான ஜெபம். அது அப்படியே வளருவான். அன்னைக்கே சிலுவை போட்டாங்க. அதுக்கு முன்னால எத்தனை பேர் போட்டிருந்தாலும் அன்னைக்கு கிறிஸ்தவ சமூகத்துல நாம இணைஞ்சோம். அன்னைக்கு தான் போடுறாங்க. அது உறுதி பூசல் பெறும் பொழுது இதுதான் நடக்கிறது. தூய ஆவியுடைய முத்திரை. அதுதான் உறுதி பூசல் கொடுக்கும் போது ஆயர் என்ன சொல்றாரு? கிறிஸ்மா அபிஷேக தைலத்தை கையில எடுத்து நெத்தியில சிலுவை போட்டு என்ன சொல்றாரு? தூய ஆவியை பெற்றுக்கொள், பரம தந்தையின் உன்னத கொடை அவரே அப்படின்னு முத்திரை போடுறாங்க. அப்பதான் நீ கிறிஸ்தவன் முத்திரை போடுறாங்க. கிறிஸ்தவன் முத்திரை என்ன? சிலுவை. கிறிஸ்தவன் என்பதற்கு முத்திரை என்ன? சிலுவை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, அது ஒவ்வொரு வரட்சாதனம் ஒவ்வொரு வரட்சாதனம் மறுக்கப்பட்ட மறந்த ஒரு வரட்சாதனமா இருக்கு. நிச்சயமா செய்யணும். நல்ல பெரிய கம்பளி போட்டு நான் தான் யோக்கியெல்லாம் சொல்லிட்டு தெரியாதீங்க. அயோக்கியர் தான் நாம எல்லாரும். நானும் அயோக்கி. எனக்கா எப்பெல்லாம் நேரம் கிட்ட வாய்ப்பு கிடைத்தாலும் பாவம் செய்யணும் நல்லா பண்றேன். இதெல்லாம் தியானங்கள் போகும்போதெல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். செய்யணும், எல்லாரும் செய்யணும், நிச்சயமாக செய்யணும், மறுக்கக்கூடாது. ஆக பாவங்களை மூடி மறைத்தால் கடவுள் இரக்கமும் கிடைக்காது, வாழ்வும் நல்லா இருக்காது. நிறைய பேர் என்னமோ பண்றோம், ஏண்ட வாழ்க்கையில முன்னேறவே முடியல அப்படின்னா கஷ்டம், துன்பம், நோய் நொடிகள், பிரச்சனை, குடும்பத்துல சமாதானம் அப்படின்னா காரணம் தான்.
மூடி மறைக்கிறோம் பாவத்தை. மாறாக ஒப்புக்கொண்டு ஒப்பு கொடுத்து விட்டு விடுங்க. அந்த 3 வார்த்தை அருமையா சொல்லுது, விவிலியம் சொல்லுது. ஒப்பு கொடுத்து ஒப்புக்கொண்டு ஒப்பு கொடுத்து விட்டு விடு. அப்ப கடவுள் இரக்கம் பெறுவாய், வாழ்வும் வளரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆறாவதாக பழையன கழித்தல். பழையன கழித்தல். கொரிந்தியர்கள் அதே 2-5 அதிகாரம் 17 படிக்க. எனவே ஒருவன் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன என்று. பழைய வாழ்வில் இருந்து, பாவ வாழ்வில் இருந்து, இருளில் இருந்து, குற்றம் குறைகளில் அத்தனையில் இருந்தும் நாம் பழைய மனிதனின் அந்த பழைய இருந்து ஒரு புதிய மனிதனாக இயேசு கிறிஸ்துவிலே நாம் பிறக்க வேண்டும். அதுதான் பழைய கழிதல். அப்படிப்பட்ட ஒரு துப்புரவு நாம் செய்ய வேண்டும். இறுதியாக தீமையை விளக்குதல். ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் 12ஆம் அதிகாரம் 21 படிங்க. ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் 12ஆம் அதிகாரம் 21. தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெற்றிடுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மிக அருமையான வார்த்தை. அந்த அதிகாரம் 9ஆவது வசனம் தொடங்கும். அந்த அதிகாரம் 9ஆவது வசனத்திலிருந்து தொடங்கும். அந்த 9ஆவது வசனம் தொடங்குற இடத்துல என்ன தலைப்பு கொடுத்திருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவ வாழ்வின் ஒழுங்குமுறைகள் கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்காங்க இல்லையா? இன்னைக்கு சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாரும் போய் முதல்ல இன்னைக்கு அந்த ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9 தொடங்கி அந்த கடைசி வரை அந்த அதிகாரத்தை முழுமையா படிங்க. கிறிஸ்தவனா இப்படித்தான் வாழ, அதான் கிறிஸ்தவ வாழ்வின் ஒழுங்குமுறைகள் அப்படின்னு தலைப்பிட்டு மிக அழகாக உளங்கணிந்த அன்பு காட்டுங்கள், உடன் பிறந்த சகோதரர் போல வாழுங்கள் அப்படின்னு மிக அழகாக சொல்லுவாங்க. பழி வாங்காதீர்கள். நிறைய இருக்கும் அதுல. பழி வாங்குவது என்னுடைய செயல், அதை என்னிடம் விட்டு விடுங்க. நாம பழி வாங்குறது பண்ணிட்டானா நான் பண்ணணும், அவன் அழிக்க விட மாட்டான், குடும்பத்தையே தெருவுக்கு கொண்டு வர மாட்டான், அப்படியே வஞ்சகமும் அப்படி கிடக்கும். அப்படி எப்படி வாழ முடியும்? அப்படி எப்படி சமாதானம் இருக்கும்? அப்படி எப்படி அமைதி இருக்கும்? இருக்கவே இருக்காது. அப்படிதான் இருக்கிறோம். துறவர சபையில இருக்கு, எல்லாரும் வீட்டுல இருக்கு, ஊர்ல இருக்கு, எல்லா வீட்டுல அண்ணன் தம்பி உறவுகள் இருக்கு, எல்லா வஞ்சகமும் ஒன்றும். பழி வாங்காதீர்கள், பழிக்கு பழி வாங்காதீர்கள், என்னிடம் விட்டு விடுங்கள். பழி வாங்குவதும் கைமாறளிப்பதும் என்னுடைய அங்க சொல்லி பாருங்க. அதான் கிறிஸ்தவ வாழ்வின் ஒழுங்குமுறை. அதை சொல்லிதான் தீமை செய்யாதீர்கள், தீமையை விட்டு விலகுங்கள் அப்படின்னு சொல்லி நன்மையால் தீமையை வென்றெடுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக ஒரு 1.5 மணி நேரமா எவ்வளவு நேரத்தில் பேசினது எல்லாம் மறந்துருக்க. 1.5 மணி நேரம் பேசினது எல்லாத்தையும் மறந்துருக்க. தொடக்கத்தில் சொன்ன 2 மறந்துடாதீங்க, இடையில ஒன்று சொன்ன நற்செய்தி மறந்துடாதீங்க, கடைசியா சொன்னதை மறந்துடாதீங்க. தீமையை விட்டு விலகுங்கள், தீமை செய்யாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். தீமை செஞ்சவருக்கு நன்மை செய்யுங்க, தீமை செஞ்சவர்களுக்கும் நன்மை செய்யுங்க. அதை தான் திருக்குறள் சொல்கிறது. இன்னாம செய்தாரை ஒருத்தல் அவர் நன்மையம் செய்துவிட. அவன் வெட்கப்படுற அளவுக்கு செய்யலாம். நம்ம அப்படி செஞ்சோம், ஆனாலும் நம்மளுக்கு இப்படி செய்யறான் பண்ணா மனுஷன் சொல்லும். அதுதான் மாற்றம். அப்படி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பது உண்மை. ஆகவே இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளை இறைவன் வாழ்த்து பெறுவாராக என்று சொல்லி இந்த இறை செய்தி பற்றி நாம் நிறைவேற்றுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தேநீர் பிறகு நல்ல ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கங்க, இல்ல 1/4 மணி நேரம் தெளிவா எடுத்துக்கங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க, ரெஸ்ட் ரூம் போங்க, டீ குடிங்க, எல்லாம் பண்ணுங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு சரியா வந்துருங்க. அன்பின் தங்கத்துக்காக இதோ இந்த நேரம் முழுவதும் எங்களோடு உடனிருந்து
என் நாவினை தொட்டு என் சிந்தனையை தொட்டு என் செயல்களை என் வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதித்திருப்பா. என்னுடையாக இது ஒரு அன்பு மக்களோடு இறை செய்தியாக ஒரு வார்த்தையின் வழியிலே தியானிக்கவும் சிந்திக்கவும் ஆற்றலும் வல்லமையும் ஆசையும் அருளும் கொடுத்து என்னை ஆசீர்வதித்திருப்பா. இந்த நேரம் முழுவதுமாக இங்கு அமர்ந்து ஒரு வார்த்தையின் வழியிலே சிந்தித்து தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த மக்களை ஆசீர்வதித்திருப்பா. கோடி நன்றி சொல்லி நீளமாக நான் முழுவதும் இதை ஆசீர்வதிக்க வேண்டும், வழிநடத்த வேண்டும். பங்கு தந்தை முதற்கொண்டு அத்தனை பேர் இந்த ஊர் மக்களையும் கிராம மக்களையும் இந்த பங்கை சார்ந்த அத்தனை கிராம மக்கள் எல்லோரும் நிறைவு ஆசீர்வதித்து அவர்கள் என்னாலும் மகிழ்ந்திருக்க பாஸ்கா பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட அந்த ஆற்றலால் வல்லமையால் நீங்கள் இவர்களை வழிநடத்தி செல்வீர்களாக. ஆமென். இயேசுவின் நாமம் இனிதனம். பாடலை உற்சாகமாய் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இந்த நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இந்த நாமம். இயேசுவின் என்ன செய்வார்கள்? இனிதான நாமம், இணையில்ல நாமம், இந்த நாமம்.